மெத்தட்ஸ் பார்த்துட்டு வரோம் ரைட்டா. ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சம் அட்வான்ஸ்டான மெத்தட்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 மெத்தட்ஸ் கிட்ட பார்க்க போகிறோம். இந்த 5 மெத்தட்ஸுமே ஃபியூச்சரில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான கான்செப்ட்ஸ் தான் என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட். ரிவர்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோமா லாஸ்ட் கிளாஸ்ல? ஓகே, ஸோ இப்போ என்ன மெத்தட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டீங்கன்னா எவ்ரி அப்படிங்கிற ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நியூவாக ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அரே மெத்தட்ஸ் 3.html அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உள்ளுக்குள்ள ஒரு அரே ஒன்று வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே ஒன்று வச்சுக்கலாம். ஸோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 78, 92, 65, 84, 37, 90 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல எவ்ரி அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதோட சிண்டெக்ஸ் பாருங்க. அவர் அரே ஆப்ஜெக்ட் நேம் டாட் எவ்ரி அப்படிங்கிற மெத்தட் உள்ளுக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கால்பேக் ஃபங்க்ஷன். ஓகே, இட் மே பி a named function or anonymized function. ஃபார் ஈச்ல பண்ணோம்ல அதே மாதிரி தான். இஃப் இட் இஸ் anonymized function அப்படின்னா அங்கேயே ஃபங்க்ஷன் என்ன பண்ணிருங்க, டிஃபைன் பண்ணிருங்க வித்தவுட் நேம். இஃப் இட் இஸ் நேம்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் என்ன பண்ணுங்க, கால் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த எவ்ரி அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த அரேல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூக்கும் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, கால் பண்ண போகுது. ஃபார் ஈச் அப்படி தானே போயிருந்துச்சு, ரைட். ஃபார் ஈச் கால் பண்ணும்போதே 3 ஆர்குமெண்ட் அனுப்பிச்சு விட்டுரும். என்னெல்லாம் சொல்லுங்க வரிசையா? ஃபார் ஈச் அந்த அரேல இருக்கிற எவ்ரி வேல்யூஸ் ஈச் வேல்யூஸ்க்கும் கால் பண்ணும்போது 3 ஆர்குமெண்ட்ஸோட கால் பண்ணும். அந்த ஆர்குமெண்ட்ஸோட ஆர்டர் பை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, கரண்ட் ஐடென்டிட்டி வேல்யூ கமா கரண்ட் ஐடென்டிட்டி இண்டெக்ஸ் நம்பர் கமா என்ன அரே அப்டேட் பண்ணிருக்கீங்களோ அந்த அரே. ஸோ அதே மாதிரியே இங்கேயும் இந்த எவ்ரி அப்படிங்கிற மெத்தட் உங்களோட அடையில இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூஸ்க்கும் இந்த கால்பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அதே மாதிரி 3 ஆர்குமெண்ட் என்ன பண்ணும், அனுப்பிச்சிடும். சேம் ஆர்டர் தான், கரண்ட் ஐடென்டிட்டி வேல்யூ கமா கரண்ட் ஐடென்டிட்டி இண்டெக்ஸ் நம்பர் கமா கரண்ட் அரே. ஓகே, ஸோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கலாம். எனக்கு 3 வேண்டாம், எனக்கு 1 மட்டும் போதும் அப்படின்னா வேல்யூவோட என்ன பண்ணிடலாம், நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். எனக்கு இண்டெக்ஸும் சேர்த்து வேணும்னா வேல்யூ கொடுத்து தான் என்ன பண்ண முடியும், இண்டெக்ஸ் எடுத்துக்க முடியும். ஓகே, ரைட். இந்த எவ்ரிங்கிற மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஒரு பூலியன் வேல்யூ தான் என்ன பண்ண போகுது, ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ எப்போ இது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், எப்போ இது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, உங்களோட இந்த அரேல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூஸ்க்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோமா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஓகே, ஒரு டெஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். அந்த டெஸ்ட்ல இந்த அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே பாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இந்த அரேல இருக்கிற எல்லா வேல்யூஸுமே இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிச்சுன்னா இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ, அதர்வைஸ் இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஏதோ ஒன்று அந்த டெஸ்ட்டை ஃபெயில் பண்ணிச்சுனாலும் என்ன ரிட்டர்ன் பண்ணிடும், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். அண்ட் உங்களோட அரேல வந்து ஒரு 40 வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10வது வேல்யூ இந்த டெஸ்ட்டை ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் 9 பாஸ் ஆயிடுச்சு, 10வது என்ன ஆயிடுச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்து டெஸ்ட் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி ரிசல்ட் என்ன, ஃபால்ஸ் தான். அதனால எக்ஸிகியூஷன் அப்படியே என்ன பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும். அந்த எங்க ஃபெயில் ஆச்சோ அதுக்கு அடுத்து மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணாது, அது கால் பண்ணாது. ஸோ புரியுதுல, இப்போ எவ்ரி அப்படிங்கிற மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, பூலியன் வேல்யூஸ். ஓகே, எப்போ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், அரேல இருக்கிற எல்லா வேல்யூஸுமே அந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற டெஸ்ட்டை பாஸ் பண்ணிச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ. ஏதோ ஒன்று ஃபெயில் ஆனாலே என்னது, ரிட்டர்ன் ஃபால்ஸ். எக்ஸிகியூஷன் எப்போ ஸ்டாப் பண்ணும், ஏதோ ஒரு வேல்யூ ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னாலே அப்படியே எக்ஸிகியூஷன் என்ன பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கு அடுத்து செக் பண்ணாலும் சரி செக் பண்ணாலும் சரி ஃபால்ஸ் தானே, எதுக்கு போய் செக் பண்ணிக்கிட்டு, ரைட். ஸோ பாருங்க, நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன் வேர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் தான் எல்லா அவுட்புட்மே காமிக்க போறேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் ஈக்குவல் டு எங்க சிண்டெக்ஸ் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். மார்க்ஸ் டாட் எவ்ரி அப்படிங்கிற மெத்தட் உள்ளுக்குள்ள என்ன இருக்க போகுது, கால்பேக் ஃபங்க்ஷன். இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் நான் எழுதிக்கிறேன், நேம்டு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஏன்னா இதே கால்பேக் ஃபங்க்ஷன் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இது ஒரு மார்க்ஸ் அரே தானே. ஓகே, ஸோ greater than 60
இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம், நம்ம இதுல செக் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வந்து ஒரு காலேஜுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவங்க வந்து கேட்குறாங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் வந்து அபோவ் 60க்கு மேல எடுத்தவங்க மட்டும் அலோவ் பண்ணுங்க, எலிஜிபிள் அவங்க தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாரெல்லாம் அபோவ் 60ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட மார்க் அறையில போயிட்டு என்ன பண்ண போறோம், நம்ம செக் பண்ண போறோம். ஸோ யாரோட வேல்யூலாம் ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லிட்டு வருதோ அவங்களை மட்டும் என்ன பண்ண போறோம், நம்ம செலக்ட் பண்ணிக்கிற போறோம். ஓகேயா? ஸோ அப்படிதான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன் இந்த இடத்துல. ஃபங்க்ஷன் இஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுத போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். இப்போ இந்த இஸ் எலிஜிபிள் அப்படிங்கிறது தான் இந்த எவ்ரிக்குள்ள என்ன பண்ண போறேன், கால் பண்ண போறேன். ஸோ இட்ஸ் நேம்டு ஃபங்க்ஷன் அப்படின்னால ஃபங்க்ஷன் நேம் மட்டும் தான் கால் பண்ணணும். ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. ஏன்னா ஆஃப்னு சொல்லி போட்டீங்கன்னா அந்த கோடு பாஸ் ஆகும்போது என்ன ஆயிடும், கால் ஆயிடும். அதனால ஃபங்க்ஷன் நேம் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, கால் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் ஆயிட்டு வரப்போகுது, இதுல 3 ஆர்குமெண்ட். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த கரண்ட் ஐடென்டிட்டிங் வேல்யூ. ஸோ மார்க்னு சொல்லி வாங்கிக்கிறேன். இது மார்க்ஸ், இது மார்க். ஓகே, இது வேரியபிள், இது என்னது பாராமீட்டர். ஓகே ரைட். இப்போ வாட் இஸ் அவர் டெஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எனக்கு யாரெல்லாம் நான் செலக்ட் பண்ணணும், இந்த அரேல இருக்கிற மார்க் கிரேட்டர் than or equal to 60 இருக்கவங்களை மட்டும் தான் என்ன பண்ணணும், நான் செலக்ட் பண்ணணும். ரைட். அப்போ ரிட்டர்ன் இந்த கரண்ட் அரேல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எனக்கு எதுல ஐட்ரேட் ஆயிட்டு வரும், இந்த மார்க் தான் ஐட்ரேட் ஆயிட்டு வரும். அதானே இந்த மார்க்ஸ் டாட் எவ்ரி தானே போட்டிருக்கோம். அப்போ மார்க்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ எனக்கு எதுல கிடைச்சிட்டு வரும், இந்த மார்க்ல கிடைச்சிட்டு வரும். அப்போ நான் இதை போய் செக் பண்ண போறேன். மார்க் greater than or equal to 60 இருந்தா மட்டும் அவங்க என்ன பண்ணுங்க, அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எவ்வளவு டைம் கால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக நான் console டாட் லாக் போட்டு உள்ளுக்குள்ள இந்த மார்க்கை நான் லாக் பண்றேன். ஸோ அதை தெரிஞ்சுக்கலாம் அந்த ஃபங்க்ஷன் எப்போ ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன, 78 போய் டெஸ்ட் செக் பண்ணுது, பாஸ் ஆயிடுச்சா. ஓகே, அடுத்த வேல்யூ பாஸ் ஆயிடுச்சு, அடுத்த வேல்யூ பாஸ் ஆயிடுச்சு, அடுத்து பாஸ் ஆயிடுச்சு, அடுத்து ஃபெயில் ஆயிடுச்சு. அப்படியே எக்ஸிகியூஷன் என்ன பண்ண போகுது, ஸ்டாப் பண்ண போகுது. இப்போ இந்த 90ங்கிறது நமக்கு இந்த லாகுக்குள்ள வருமானு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வராது. ஓகே, அண்ட் இந்த ரிசல்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அதையும் வாங்கி உங்களுக்கு லாக் பண்ணி காமிக்கிறேன். ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா, ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஏன்னா என்ன ஆயிடுச்சு, ஒரு வேல்யூ ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்து நெட்வொர்க் டேப்ல போயிட்டு லாக் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா we got false. அண்ட் எக்ஸிகியூஷன் பாருங்க 37 வந்த உடனே ஃபெயில் ஆனதுனால அப்படியே எக்ஸிகியூஷன் என்ன பண்ணிடுச்சு, ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஓகே, அப்போ நீங்க ஒரு அரே வச்சிருக்கீங்க, அந்த அரேல இருக்கிற எல்லா வேல்யூஸுமே இந்த கண்டிஷனை பாஸ் பண்ணிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்க போறீங்க, எவ்ரி அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஓகே, பெரிய லாஜிக்ஸ்லாம் எழுத வேண்டிய இடத்துல ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு இது தேவைப்படும். ஓகேவா ரைட். ஸோ இதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டா இன்னொரு மெத்தட் இருக்கு. நம்ம எவ்ரின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதே மாதிரி அடுத்த மெத்தட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா சம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ரிட்டர்ன் பூலியன் வேல்யூஸ் தான் கொடுக்க போகுது. எவ்ரி அப்படிங்கிறது எப்போ ட்ரூ கொடுத்துச்சு, எல்லா வேல்யூஸ்மே அந்த டெஸ்ட் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிச்சா கொடுத்தது, ட்ரூ கொடுத்தது. இந்த சம் அப்படிங்கிறது உங்களோட அரேல ஏதாவது ஒரு வேல்யூ இந்த டெஸ்ட் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிதாலே என்ன கொடுத்துரும், ட்ரூன்னு சொல்லி கொடுத்துரும். அப்படியே எக்ஸிகியூஷன் என்ன பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும். எங்க ஒரு வேல்யூ ட்ரூ ஆச்சோ இதுக்கு அடுத்து மற்ற வேல்யூ எல்லாம் ட்ரூ ஆனாலும் சரி ஃபால்ஸ் ஆனாலும் சரி ரிசல்ட் என்னவா தான் இருக்க போகுது, ட்ரூவா தான் இருக்க போகுது. அதனால ஒரு வேல்யூ ட்ரூ ஆச்சுனாலே அப்படியே எக்ஸிகியூஷன் என்ன பண்ணிட போகுது, ஸ்டாப் பண்ணிட போகுது. ஓகே, ஒரு இன்னொரு கம்பெனி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கு. அந்த கம்பெனி சொல்லுது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லயே 60க்கு மேல வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களை என்ன பண்ணிருங்க, உள்ள அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம எவ்ரி யூஸ் பண்ண முடியாது, என்ன மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும், சம் அப்படிங்கிற மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பாருங்க இது அப்படியே நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு சேவ் ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் வாட் இஸ் அவர் அரே நேம் மார்க்ஸ் டாட் சம் ஆஃப் சேவ் மெத்தட் தான் இஸ் எலிஜிபிள். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எத்தனை டைம் கால் ஆகும்னு நினைக்கிறீங்க, இஸ் எலிஜிபிள் இந்த ஃபங்க்ஷன் எத்தனை டைம் கால் ஆக போகுது, ஒரு டைம் தான் கால் ஆக போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆயிடுச்சு, டெஸ்ட்டை பாஸ் பண்ணிடுச்சு, அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து மற்ற ஐட்ரேஷன் பாஸ் ஆனாலும் சரி பாஸ் ஃபெயில் ஆனாலும் சரி நோ ப்ராப்ளம். அது என்னதான் ரிட்டர்ன் பண்ண போகுது, ட்ரூ தான். ஓகே, பாருங்க போயிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஐட்ரேஷனோட என்ன ஆயிடுச்சு, அது ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் வேல்யூவே எனக்கு பாஸ் ஆனால ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சு விட்டுருச்சு. ஓகே, அப்போ அறையில இருக்கிற எல்லா வேல்யூஸுமே அந்த டெஸ்ட் கண்டிஷன் பாஸ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்னா என்ன மெத்தட், எவ்ரி ஒரு வேல்யூவாவது இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணா என்ன மெத்தட், சம் அப்படிங்கிற மெத்தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 2 மெத்தட் பார்க்க போறோம், மேப் அண்ட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா ரைட். சிண்டெக்ஸ் பாருங்க அதே சிண்டெக்ஸ் தான். அவர் அரே நேம் டாட் மேப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள என்ன கால் பண்ண போறோம் சொல்லிட்டீங்கன்னா கால் பேக் ஃபங்க்ஷன்.
ஒன்ஸ் அகெயின் a named function or anonymous function. ஓகே, ஸோ மறுபடியும் இதே தான், அதே 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து இந்த பாஸ் ஆகிட்டு வரும். ஓகே, இங்கே பார்க்குற இந்த 6 மெத்தட்ஸ்க்குமே 3 ஆர்குமெண்ட்ஸ் என்ன ஆகிட்டு வரும், பாஸ் ஆகிட்டே வரும். ஓகே, இந்த மேப் அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ண போகுது, உள்ளுக்குள்ள ஏதாவது டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ண போறோமான்னு சொல்லியிருந்தீங்கன்னா, டெஸ்ட் எல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ண போறது இல்லை. மேப்ல என்ன பண்ண போறது இல்லை, டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண போறது இல்லை. இந்த மேப் மெத்தட் எப்பவுமே என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இட் வில் ரிட்டர்ன் ஏ நியூ அரே. ஒரு புது அரே என்ன பண்ண போகுது, ரிட்டர்ன் பண்ண போகுது. அந்த அரேக்குள்ள வேல்யூஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க ஒரு அரே வச்சிருக்கீங்கல்ல, அந்த அரேல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூஸ்க்கும் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கால் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்திருக்கிற வேல்யூவை வேற ஒரு ஃபார்மட்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண சொல்லியிருப்பீங்க. அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இது ஒரு புது அரே என்ன பண்ண போகுது, ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ மேப் அப்படிங்கிற மெத்தட் எப்பவுமே என்னதான் ரிட்டர்ன் பண்ணும், it will return a new array with transformed values. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நம்ம அதே மார்க்ஸ்ங்கிற அரேவை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ சம்டைம்ஸ் இந்த செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும்போது ஏதோ ஒரு மழை இல்லை ஏதோ ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, யூனிவர்சிட்டியில் பார்க்குறாங்க ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு, ரிசல்ட் பர்சன்டேஜ் வந்து பாஸ் ரிசல்ட் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேல இருந்து எல்லாத்துக்கும் கிரேஸ் மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ் என்ன பண்ணிருங்க, அவங்க ஆல்ரெடி என்ன மார்க் வாங்கியிருக்காங்களோ அதுல இருந்து 5 மார்க்ஸ் என்ன பண்ணிருங்க, ஆட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட் வாங்கின ஒரிஜினல் மார்க் ஒன்று இருக்கா, இதுல இருந்து +5 நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவை நான் வேற ஒரு ஃபார்மெட்ல என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ரைட், ஸோ the result அப்படிங்கிற இந்த வேரியபிள் ஈக்குவல் டு வாட் இஸ் அரே நேம், மார்க்ஸ் டாட் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம், மேப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ நான் அந்த ஈஸ் எலிஜிபிள்ங்கிற மெத்தட் நான் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த டெஸ்ட்டை தான் கண்டக்ட் பண்றோமே தவிர வர்ற வேல்யூ வாங்கி ஏதாவது வேற ஒரு அடிஷன்ஸோ இல்லாட்டி வேற ஏதோ டிரான்ஸ்மிஷன் ஏதாவது பண்றோமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ எனக்கு புதுசாக என்ன வேணும், இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று வேணும். ஓகே, ஸோ அதான் எழுதிக்கிற போறேன். ஃபங்க்ஷன்ல add கிரேஸ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறேன். இதுல எனக்கு மார்க் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன ஆயிட்டு வரும்னு சொல்லிட்டீங்கன்னா பாஸ் ஆயிட்டு வரும்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணிட போறேன், ரிட்டர்ன் வர்ற மார்க் ஒன்று வருதா, அது கூட சேர்த்து +5 என்ன பண்ணிட போறேன், நான் ஆட் பண்ணிட போறேன். இப்போ என்ன ஆகும்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, இந்த மேப்புக்குள்ள நான் இந்த ஆட் கிரேஸ் மார்க்னு சொல்லி பாஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னா, இந்த மார்க்ஸ்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூவும் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆயிருக்கும், காலாக இருக்கும். வர்ற வேல்யூ வாங்கி +5 என்ன பண்ணிட்டேன், நான் ஆட் பண்ணிட்டேன். அப்போ இங்க இருக்கிற எல்லா மார்க்ஸ்லயும் +5 ஆட் ஆகி எனக்கு ஒரு புது அரே கிடைக்கும். அந்த அரே தான் எதில் ஸ்டோர் பண்றேன், நான் இந்த ரிசல்ட்ல ஸ்டோர் பண்றேன். ஓகே, வேணா பாருங்க, அதுக்கு முன்னாடி என்னோட அரே எப்படி இருந்ததுன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக அதையும் ஒரு டைம் லாக் பண்ணிக்கிறேன். console.log of marks. ஓகே, ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஒரிஜினல் அரே இப்படி இருந்தது, அது கீழே +5 என்ன பண்ணிட்டோம், நம்ம ஆட் பண்ணிட்டோம். சரிதா? ஒரிஜினல் அரே கூட என்ன பண்ணிட்டோம், +5 ஆட் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ இந்த மேப் அப்படிங்கிற மெத்தட் எப்பவுமே என்ன பண்ணாது அப்படின்னா, உங்களோட அரே வந்து கட் ஷார்ட் பண்றதோ இல்லாட்டி உங்களோட அரேல இருக்கிற வேல்யூஸை ரிமூவ் பண்றதோ பண்ணாது. உங்களோட அரேல எத்தனை வேல்யூஸ் இருக்கோ டெஃபினட்டா அத்தனை வேல்யூவோட புது அரே உங்களுக்கு என்ன பண்ண போகுது, கிடைக்க போகுது. அந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க இந்த மேப் கால்பேக் மெத்தட்குள்ள என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண சொன்னீங்களோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு வேல்யூவோட உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஒரு புது அரே கிடைச்சிருக்கும். புரியுதா? ஸோ ரியல் டைம்ல என்ன மாதிரியான சினாரியோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லாட்டி இந்த ரியல் ரெண்ட்ஸ் ட்ரெண்ட்ஸ் பேண்டனூன்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஷாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆல்ரெடி ஒரு அரேக்குள்ள இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு 1 வீக் கழிச்சு கிறிஸ்மஸோ இல்லாட்டி நியூ இயரோ வருது, அவங்க வந்து ஆஃபர் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் இருந்தும் நான் ஒரு 15% என்ன பண்ணிடுறேன், நான் லெஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த ப்ரைஸ் அரே வந்து எப்படி மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, ஒரு 15% ஆஃபரோடு என்ன இருக்கணும், இந்த ப்ரைஸ் எல்லாமே மாறி இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரைஸ் அரே டாட் மேப் ஆஃப் உள்ளுக்குள்ள இந்த ஆஃபர் ஃபைண்ட் பண்ற மெத்தட் அதுக்குள்ள என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வர்ற அமௌண்ட்டுக்கு 10% என்னன்னு கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அப்போ எல்லா வேல்யூஸ்லையும் 10% என்ன இருக்கும், இந்த இடத்துல கம்மியாயிருக்கும். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்தியா கண்ட்ரி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு.
நாளையிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 8% ஜிஎஸ்டி வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரைஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதில் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோர் பண்ணியிருப்போம். அப்போ நாளையிலேருந்து வாங்க போகிற ப்ரைஸ் எல்லாமே எப்படி அப்ளை ஆகிருக்கணும், ஜிஎஸ்டியோட அப்ளை ஆயிருக்கும். அப்போ எனக்கு இங்கே இருக்கிற ப்ரைஸ் இருக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு 8% ஆட் பண்ணி எனக்கு கிடைச்சிருக்கும். கரெக்டா? ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம், இந்த மேப்புங்கிற மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஃபியூச்சரில் ரியல் டைமில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட், பெரிய பெரிய லாஜிக்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுற இடத்துல. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன மெத்தட் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் அப்படிங்கிற மெத்தட். ஓகே, ஸோ இந்த ஃபில்டருங்கிற பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அரேவை ஃபில்டர் பண்ணி கொடுக்க போகுது. ஓகே, சிண்டெக்ஸ் பாருங்க, அதே சிண்டெக்ஸ் தான். யுவர் அரே நேம் டாட் ஃபில்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கால்பேக் ஃபங்க்ஷன், மறுபடியும் நேம்டு ஃபங்க்ஷன் ஆர் அனாமனைஸ் ஃபங்க்ஷன், 3 ஆர்குமெண்ட் என்ன ஆகிட்டு வரப்போகுது, பாஸ் ஆகிட்டு வரப்போகுது. ஓகே, இந்த மேப் மெத்தட் என்ன பண்ணுச்சு, இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண சொன்னமோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி ஒரு புது வேல்யூவை புது அரே என்ன பண்ணிச்சு, ரிட்டர்ன் பண்ணிச்சு. இந்த ஃபில்டருக்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் we are going to check the condition. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு டெஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ள டெஸ்ட் என்ன பண்ண போறோம், கண்டக்ட் பண்ண போறோம். இந்த அரேல இருக்கிற எந்தெந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிச்சோ அந்த வேல்யூஸ் மட்டும் எனக்கு ஒரு தனி அரேவை என்ன ஆயிடும், ஃபில்டர் ஆகி கிடைச்சிடும். புரியுதா? ஓகே, எவ்ரிங்கிறத என்ன ரிட்டர்ன் பண்ணிச்சு, எல்லா வேல்யூமே அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணியிருக்கா இல்லையா, பாஸ் பண்ணியிருந்தா என்ன ட்ரூ, ஏதாவது ஒன்று ஃபெயிலியா இருந்தாலே ஃபால். சம்ங்கிறது என்ன கொடுத்தது, ஏதாவது ஒன்னாவது டெஸ்ட்டை பாஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து பூலியன் வேல்யூஸ் தான் கொடுத்தது. மேப்புங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷனை கால் பண்ணி இருக்கிற அரே வேல்யூஸ் எல்லாத்தையுமே வேற ஒரு ஃபார்மேட்ல என்ன பண்ணிச்சு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கொடுத்தது. ஓகே, இப்போ ஃபில்டர் பாருங்க, உங்களோட அரே டாட் ஃபில்டர் ஆஃப் உள்ளுக்குள்ள ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன், அதுக்குள்ள ஒரு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண போறீங்க. இந்த அரேல இருக்கிற எந்தெந்த வேல்யூஸ்லாம் இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிச்சோ அந்த வேல்யூஸ் மட்டும் எனக்கு தனி ஒரு அரேவா என்ன ஆயிடும், ஃபில்டர் ஆகி கிடைச்சிடும். இது எவ்வளவு தூரம் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டெஃபினட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஐட்ரேஷன் வேல்யூக்கும் என்ன ஆகும், இது ரன் ஆகும். எங்கேயுமே என்ன பண்ணாது, இது ஸ்டாப் பண்ணாது. ஏன்னா இது பூலியன் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணல. ஓகே, ஸோ பாருங்க, நான் சேம் இந்த இஸ் எலிஜிபிள் அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணிக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த பக்கமா போயிட்டு the variable name result equal to syntax சொல்லுங்க, our array name marks dot filter of what's the method name is eligible அப்படிங்கிற method name. ஓகேவா? ஸோ இதில் போய் செக் பண்ணோம், வர்ற ஒவ்வொரு மார்க்கையும் இங்கே செக் பண்ணுது greater than or equal to 60. அப்போ greater than or equal to 60 இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தனியாக என்ன பண்ணிருப்போது, உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கிடைச்சிட்டு போகுது. அப்போ நம்ம கிடைக்கிற என்ன வேல்யூ மட்டும் இருக்காது, 37 மட்டும் இருக்காது, மற்ற எல்லா வேல்யூஸ் இருக்கும். ஓகே, ஸோ பாருங்க, நான் லாக் பண்ணியிருக்கிறேன். ஸோ பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளோட ஒரிஜினல் அரே. ஓகே, இவ்வளோ தூரத்துக்கு என்ன ஆயிட்டது, ஐட்டரேட், இவ்வளோ தூரம் அந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்கு, கால் ஆயிருக்கு. பட் எனக்கு ரிசல்ட் கிடைச்ச அரே பார்த்தீங்க அப்படின்னா அரேல எப்படி மட்டும்தான் வேல்யூ இருக்கு, எந்தெந்த வேல்யூஸ் அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிச்சோ அது மட்டும் எனக்கு ஒரு தனி வேல்யூவா கிடைச்சிருச்சு. ஓகேவா? இந்த ஃபில்டர் ரியல் டைம்ல எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே, ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோம், அது நான் சொல்றேன். ஓகே ரைட். அப்போ ஃபில்டர் அப்படிங்கிற மெத்தட் சப்போஸ் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் greater than or equal to 600 சொல்லி போட்டிருக்கேன், ஏதாவது வேல்யூ இருக்கா, எதுவுமே இல்லை. அப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணிருப்போது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எம்டி அரே. அப்போ ஃபில்டர் அப்படிங்கிற மெத்தட் எப்பவுமே கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துரும் சொல்லிட்டீங்கன்னா என்ன கொடுத்துரும், அரே கொடுத்துரும். அந்த அரேக்குள்ள வேல்யூஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெஸ்ட்டை பாஸ் பண்ணிச்சுன்னா பாஸ் ஆன வேல்யூ இருக்கும், டெஸ்ட்டை ஃபெயில் பண்ணிச்சுன்னா வேல்யூ இருக்காது. எதுவுமே பாஸ் பண்ணல அப்படின்னா யூ வில் கெட் எம்டி அரே. புரியுதா? அப்போ ஃபில்டருங்க மெத்தட் எப்பவுமே என்ன கொடுக்கும், அரே தான் கொடுக்கும். ஓகே, அரே எம்டி அரேங்கிறது ட்ரூத் வேல்யூவா ஃபால்ஸ் வேல்யூவா, ட்ரூத் வேல்யூவா ஃபால்ஸ் வேல்யூவா, ட்ரூத் வேல்யூ. எம்டி அரே எம்டி ஆப்ஜெக்ட் எல்லாமே என்ன ட்ரூத் வேல்யூ தான். எம்டி அரேவே ட்ரூத் வேல்யூனா ஒரு அரேங்கிறது கண்டிப்பா என்ன ட்ரூத் வேல்யூ தான். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மெத்தட் பார்க்க போறோம், ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மறுபடியும் பாருங்க, அதே சிண்டெக்ஸ் தான். our array name dot find of the callback method named function or anonymous function, மறுபடியும் 3 ஆர்குமெண்ட் என்ன ஆயிட்டு வரப்போகுது, பாஸ் ஆயிட்டு வரப்போகுது. இந்த ஃபைண்ட் அப்படிங்கிற மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒன்ஸ் அகைன் இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு டெஸ்ட் என்ன பண்ண போறோம், கண்டக்ட் பண்ண போறோம். இந்த அரேல இருக்கிற எந்த ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிச்சோ அந்த வேல்யூவை இந்த ஃபைண்டிங்கிற மெத்தட் என்ன பண்ணிட போகுது, ரிட்டர்ன் பண்ணிட போகுது. ஓகேவா? ஸோ உங்களோட அரேல இந்த டெஸ்ட் ஃபங்க்ஷனை எந்த வேல்யூ
ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிச்சோ அந்த வேல்யூ என்ன ஆயிட போகுது நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிட போகுது. ஓகே, ஸோ பாருங்க ரிசல்ட் ஈக்குவல் டு மார்க்ஸ் டாட் வாட்ஸ் தி மெத்தட் ஃபைண்ட் அப்படிங்கிற மெத்தட் உள்ளுக்குள்ள சேவ் எலிஜிபிள்ங்கிற மெத்தட் என்ன பண்றேன் கால் பண்றேன். என்ன வச்சிருக்கிறோம் நம்ம 16 வச்சிருக்கிறோம். 78 என்ன பண்ணிடுச்சு பாஸ் பண்ணிடுச்சு. அப்படி 78 ரிட்டர்ன் ஆயிடும். அதுக்கடுத்து இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகாது காலே ஆகாது. பாருங்க எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுறது நீங்க இங்க செக் பண்ணலாம் எவ்வளவு தூரம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பேஜ் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் தான் என்ன ஆச்சு எனக்கு கால் ஆச்சு. இந்த ரிசல்ட் என்னன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா 78. ஓகே ரைட். இதே மாதிரி தான் ஃபைண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மெத்தட். இந்த ஃபைண்டுங்கிறது ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ண அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிச்சு இல்லையா. ஃபைண்ட் இண்டெக்ஸ்ங்கிறது அதே வேல்யூவோட இண்டெக்ஸ் என்ன பண்ணிட போகுது ரிட்டர்ன் பண்ணிட போகுது. ஸோ உங்களோட அறையில் இருக்கிற எந்த ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிச்சோ அந்த பாஸ் பண்ண வேல்யூவோட இண்டெக்ஸ் நம்பர் இந்த மெத்தட் என்ன பண்ணிட போகுது ரிட்டர்ன் பண்ணிட போகுது. ஓகே, ஸோ பாருங்க இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு மார்க்ஸ் டாட் வாட் இஸ் தி மெத்தட் ஃபைண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் இஸ் எலிஜிபிள் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்றேன். என்ன கிடைக்க போகுது 0. ஃபர்ஸ்ட் வேல்யூவை பாஸ் பண்ணிடுச்சுல்ல, அப்போ இண்டெக்ஸ் நம்பர் என்ன 0. ஓகேவா ரைட். எத்தனை மெத்தட் பார்த்து சொல்லுங்க. நேம் சொல்லுங்க. எவ்ரி, சம், மேப், ஃபில்டர், ஃபைண்ட் இண்டெக்ஸ். ஓகே 6 மெத்தட் பார்த்தோம். 6ஓட சிண்டெக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் இருக்கும். இதுல மேப்பை தவிர மற்றது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் டெஸ்ட் ஃபங்க்ஷன். மேப்ல மட்டும் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணல டெஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல. உள்ளுக்குள்ள என்ன பண்ணோம் ஒரு வேல்யூவை ஆட் பண்ணியிருந்தோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தோம். மற்ற எல்லாமே உள்ளுக்குள்ள என்ன வச்சிருந்தோம் ஒரு டெஸ்ட் வச்சிருந்தோம். ஓகே, ஸோ எவ்ரி என்ன ரிட்டர்ன் பண்ணிச்சு நியூ அரே பண்ணிச்சு பூலியன் வேல்யூ. எப்போ பூலியன் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிச்சு அரேல இருக்கிற எவ்ரி வேல்யூஸ் அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா என்ன ஃபால்ஸ். பேர்லயே இருக்கு பாருங்க சம் அப்படிங்கிறது சம் ஆஃப் வேல்யூ. ஏதோ ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருந்தாலே என்ன ட்ரூ. மேப்புங்கிறது புது அரே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அந்த அரேயோட வேல்யூஸ் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருப்பீங்க, அதில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பீங்க. அந்த வேல்யூஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு புது வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஃபில்டருங்கிறது எப்பவுமே என்ன ரிட்டர்ன் பண்ணும் ரிட்டர்ங்கிறது ஆல்வேஸ் இட் வில் ரிட்டர்ன் அரே. ஓகே, அந்த அரேக்குள்ள என்ன இருக்க போகுது அந்த டெஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன கண்டிஷன் வச்சிருந்தீங்களோ அந்த கண்டிஷன்ல பாஸ் ஆன அரே வேல்யூஸ் எல்லாமே என்ன இருக்கும் ஃபில்டர் ஆகி கிடைக்கும். ஓகேவா ரைட். அடுத்து ஃபைண்ட் இண்டெக்ஸ். ஃபைண்ட் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆன வேல்யூ வேணும் அப்படின்னா ஃபைண்ட், அதோட இண்டெக்ஸ் நம்பர் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா ஃபைண்ட் இண்டெக்ஸ். ஓகே ரைட். ஸோ இப்போ சொல்லுங்க நீங்க தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, என்கிட்ட ஒரு அரே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வேர் டேட்டா ஈக்குவல்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல இப்படி தான் உங்களுக்கு டேட்டா எல்லாமே இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரேக்குள்ள சம் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் PDT நேம் கோலன் லேப்டாப் பிரைஸ் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு 50,000. தானே. ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதே மாதிரியே என்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபியூச்சர்ல உங்களுக்கு டேட்டா எல்லாமே இப்படி தான் இருக்கும், இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். அரேக்குள்ள கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக தான் இருக்கும். இதுல இருந்து தான் நீங்க வந்து இந்த லாஜிக்ஸ் வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுல போயிட்டு ஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ, அடுத்த ஆப்ஜெக்ட். ஓகேவா, இப்படி அரேக்குள்ள ஆப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்கு நம்மளுக்கு டேட்டா இருக்கு. ஃபியூச்சர் இப்படிதான் என்ன இருக்க போகுது உங்களோட டேட்டா எல்லாமே இருக்க போகுது. அரேக்குள்ள கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். அதான் நான் முதல்ல சொல்றேன் ஜாவாஸ்கிரிப்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரே அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல இந்த அரேயோட மெத்தட்ஸும் இதுக்கு அடுத்து பார்க்க போற ஆப்ஜெக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட். இப்போ சொல்லுங்க எனக்கு ஆல்ரெடி என்கிட்ட ஒரு அரே இருக்கு. இந்த அரேல அபோவ்
10,000ல இருக்கிற ப்ராடக்ட்ஸை மட்டும் நான் தனியா இன்னொரு அரேல எடுத்துட்டு வரணும். ஓகே, என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? ஃபில்டர் மேப்பா? ஃபில்டர் மேப்பா? ஃபில்டர் தான். மேப்னா என்ன பண்ணுவோம்? இருக்கிற அரேவே அப்படியே வேற ஒரு ஃபார்முலா என்ன பண்ணும்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கொடுக்கும். ரைட், சொல்லுங்க. நியூ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அபவுட் 10,000ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் எனக்கு தனியா வேணும். ரைட், சொல்லுங்க. டேட்டா டாட் ஃபில்டர் அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன பாஸ் ஆயிட்டு வரும்? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன? கரண்ட் ஐடென்டிட்டி வேல்யூ. இங்க வேல்யூ நம்ம எப்படி இருக்கு? உங்களுக்கு இதான ஒரு வேல்யூ. வேல்யூ நம்ம எப்படி இருக்கு? ஆப்ஜெக்டா இருக்கு, அப்படித்தானே? அப்ப எனக்கு இந்த இடத்துல பாஸ் ஆயிட்டு வர்றதே என்னவாதான் பாஸ் ஆயிட்டு வரும்? ஆப்ஜெக்ட் தான் பாஸ் ஆயிட்டு வரும். அதை நான் ஒரு பேர் சொல்லி வாங்கிக்கிறேன், ஏதோ ஒன்று, ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல என்னோட டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்ன, இந்த ஆப்ஜெக்ட் உள்ள இருக்கிற இந்த பிரைஸ் ப்ராப்பர்ட்டி வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10,000 இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க? ஆப்ஜெக்ட் நேம் டாட் ப்ராப்பர்ட்டி நேம். எங்க இந்த பிரைஸ் அக்சஸ் பண்ணுங்க. ஓபிஜேங்கிறது ஆப்ஜெக்ட் நேம், அதானே? இங்க ஐட்ரேட் ஆயிட்டு வர இந்த ஒவ்வொரு வேல்யூ என்ன பேர் சொல்லி வாங்கியிருக்கோம்? ஓபிஜேன்னு சொல்லி தான் வாங்கியிருக்கோம். அப்போ ஓபிஜேங்கிறது தான் அந்த ஆப்ஜெக்ட். டாட் வாட்ஸ் த ப்ராப்பர்ட்டி? பிரைஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10,000. ஓகே, இப்போ போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த நியூ டேட்டாவை போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எந்தெந்த ஆப்ஜெக்டோட பிரைஸ் வந்து 10,000 மேல இருந்ததோ அது மட்டும் நமக்கு ஃபில்டர் அவுட் ஆயிட்டு புது டேரைவா இதில் கிடைச்சிருக்கணும், நியூ டேட்டாவில் கிடைச்சிருக்கு. இந்த ஒரிஜினல் ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்குமான்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த சேஞ்ச் என்ன இருக்காது, நடந்திருக்காரு. ஏன்னா நம்ம இதில் எந்த சேஞ்சுமே பண்ணல. ஓகே, ஸோ பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அறையில 4 வேல்யூ இருந்தது, இப்போ அறையில எத்தனை வேல்யூ கிடைச்சிருக்கு? 3 வேல்யூ தான் கிடைச்சிருச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த ப்ராடக்டோட பிரைஸ் வந்து அபவுட் 10,000 இருந்ததோ அது மட்டும் எனக்கு ஃபில்டர் அவுட் ஆகி கிடைச்சிருச்சு, தனியாக கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நீங்க இந்த பிரைஸ்ல எனக்கு 10% நான் ஜிஎஸ்டி ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணலாம். எந்த மெத்தட் வச்சு ஆட் பண்ணுவீங்க? மேப். ஸோ அதே தான், டேட்டா டாட் மேப் ஆஃப் யுவர் ஆப்ஜெக்ட் டாட் பிரைஸ் இன்ட்டு 10% என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ போட்டு என்ன பண்ணிட வேண்டியதான், ஆட் பண்ணிட வேண்டியதான். அப்போ இந்த பிரைஸ் மட்டும் என்ன ஆயிருக்கும்? உங்களுக்கு 10% வேல்யூவோட ஆட் ஆயிருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல நீங்க ஹேண்டில் பண்ண போற டேட்டா எல்லாமே இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கும். புரியுதா? ஓகே, ரைட். ஸோ அவ்வளோதான் அரேயோட மெத்தட்ஸ். ஓகே, ஸோ நிறைய மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம்ல. ஸோ இதுக்குள்ளதான் உங்களோட லாஜிக்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஓகே, ரைட். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிகல் இருக்கு, நான் லாஸ்டா தரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி டாஸ்க்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன? அரே அண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்டை பத்தி டீடைல்டா ஒரு ஓவர்வியூவா பார்க்க போறோம், நல்லா பார்த்துக்கணும். ஓகே, இங்க பார்க்குற இந்த ஆப்ஜெக்ட் தான் நீங்க எந்த ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி இல்லை ஃப்ரேம் ஒர்க்னாலும் இதே சிண்டெக்ஸ் தான் யூஸ் பண்ண போறீங்க, இதுல மாற்றமே கிடையாது. ஓகே, ரியாக்ட் ஜேஎஸா இருக்கட்டும், ஆங்குலரா இருக்கட்டும், நோட் ஜேஎஸா இருக்கட்டும், வி ஜேஎஸா இருக்கட்டும், நெக்ஸ்ட் ஜேஎஸா இருக்கட்டும், எந்த ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்னாலும் இருக்கட்டும், ஜேக்குரியா இருக்கட்டும், இங்க பாக்குற ஆப்ஜெக்ட் தான் இதே சிண்டெக்ஸ் தான் எல்லா இடத்துலையும், இதே கான்செப்ட் தான் எல்லா இடத்துலையும். ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் வேற மாதிரியும், ஆங்குலர் ஆப்ஜெக்ட் வேற மாதிரியும், நோட் ஜேஎஸ் ஆப்ஜெக்ட் வேற மாதிரிலாம் இருக்காது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன மாதிரியான பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே அரேல என்ன பர்பஸ் பார்த்தோமோ அதே தான். ஓகே, அரேயோட பர்பஸ் என்ன? மல்டிபிள் வேல்யூஸ் என்ன? சிங்கிள் வேரியபிள். நீங்க ஸ்ட்ரிங் எடுத்துட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய வேல்யூ ஸ்டோர் பண்ணாலும் சரி, ஒரு பெரிய 10 லைன் டேட்டா கொண்டு போய் ஸ்டோர் பண்ணா கூட இட் வில் பி கன்சிடர்ட் as a சிங்கிள் வேல்யூ. பட் அரேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டாட் வச்சு நீங்க கமா செப்பரேஷன்ல போட்டா கூட இட் வில் பி கன்சிடர்ட் as a டிஃபரெண்ட் வேல்யூஸ். ஓகே, அப்படி கமா செப்பரேஷன்ல எவ்வளவு வேல்யூஸ் நீங்க என்ன பண்ணிக்க முடியும், ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட்லயும். ஸோ ஆப்ஜெக்ட் ஆல்சோ ஸ்பெசிஃபை வேரியபிள் used to store multiple values in a single variable. Object நீங்க என்ன பண்ண முடியும், multiple values a single variable ஸ்டோர் பண்ண முடியும். அரேக்கு இன்னொரு நேம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், என்னது அது? என்னது? நம்பர்ட் இண்டெக்ஸ். ஏன் அது நம்பர்ட் இண்டெக்ஸ் சொல்றோம்? நீங்க ஸ்டோர் பண்ற மல்டிபிள் வேல்யூஸும் ஒன்னொன்னு எங்க போய் ஸ்டோர் ஆக போகுதுன்னா ஒவ்வொரு இண்டெக்ஸ் நம்பர்ல போய் என்ன ஆக போகுது, ஸ்டோர் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் வேல்யூ எங்க போய் ஸ்டோர் ஆகும்? 0th இண்டெக்ஸ் நம்பர். செகண்ட் வேல்யூ எங்க போய் ஸ்டோர் ஆகும்? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர். இப்படி நீங்க ஸ்டோர் பண்ண போற ஒவ்வொரு வேல்யூஸும் அரேங்கிற பேர்ல
இண்டெக்ஸ் நம்பர்ல போயிட்டு என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். அதனாலதான் அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றோம், நம்ம நம்பர்ட் இண்டெக்ஸ் சொல்றோம். ஓகே, பட் ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு நேம் இருக்கு. என்னன்னு சொல்றீங்கன்னா நேம்டு இண்டெக்ஸ். இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க ஏன் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம நேம்டு இண்டெக்ஸ் சொல்றோம்னு சொல்லிட்டு. ஏன் நேம்டு இண்டெக்ஸ் சொல்றோம்? பிகாஸ் நம்ம ஸ்டோர் பண்ண போற வேல்யூஸ் எல்லாமே ஒரு நம்பர் இண்டெக்ஸ்ல போய் ஸ்டோர் ஆக போறது இல்ல, ஒரு நேம்ல போயிட்டு என்ன ஆக போகுது, ஸ்டோர் ஆக போகுது. அது எந்த நேம்ல போய் ஸ்டோர் ஆக போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா கரஸ்பாண்டிங் ப்ராப்பர்ட்டி நேம்ல போயிட்டு என்ன ஆக போகுது, ஸ்டோர் ஆக போகுது. இங்கே பாருங்க, நம்ம ஆப்ஜெக்ட் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லேப்டாப்ங்கிறது எதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், PDT நேம். இந்த 50,000 எதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், பிரைஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்படி ஒவ்வொரு வேல்யூவையும் அந்த ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கிற ஏதோ ஒரு நேம்ல போய் ஸ்டோர் பண்றதுனால தான் அது என்னன்னு சொல்றோம், நம்ம நேம்டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் ஒரு ஆல்ரெடி இருக்கிற அரேவே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்க இருக்கிற இந்த அரேவே நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு fname colon அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. இந்த ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு என்னென்ன டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் ஸ்டோர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது வேரியபிள் தான் சொல்லியிருக்கேனே தவிர இது ஸ்ட்ரிங் தான் அக்செப்ட் பண்ணணும், நம்பர் தான் அக்செப்ட் பண்ணணும் சொல்லிட்டு எங்கேயுமே என்ன பண்ணல, சொல்லலை. நம்ம இதெல்லாம் எங்க சொல்ல போறோம் அப்படின்னா டைப் ஸ்கிரிப்ட்ல தான் நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? ரைட். ஸோ fname colon கோபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். லாஸ்ட் நேம் கோலன் சொல்லிட்டு கிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். ஏஜ் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் இது ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். அண்ட் இஸ் மேரிட் கோலன் ட்ரூன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஏன் இவ்வளவு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து சிங்கிள் ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காண்டி தான். ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், என்ன கொடுத்துருக்கேன், நம்பர் கொடுத்துருக்கேன், ட்ரூ கொடுத்துருக்கேன், பூலியன் வேல்யூஸும் கொடுத்துருக்கேன். ஓகே, ரைட். அப்போ அரேலையும் நம்மளால டிஃப்ரெண்ட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியுது, ஆப்ஜெக்ட்லையும் நம்மளால டிஃப்ரெண்ட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியுது. அப்போ எப்போ எது யூஸ் பண்ணணும், அரே யூஸ் பண்றதா ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வரும். கரெக்டா? ஸோ எப்போ நீங்க அரே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்டோர் பண்ண போற வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு டிபெண்டன்சிஸே கிடையாது. ஓகேவா? நான் என்ன வேல்யூஸ்னாலும் உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவேன், ஸ்டோர் பண்ணுவேன். எப்போனாலும் நான் எந்த வேல்யூனாலும் ரிமூவ் பண்ணுவேன், எப்போனாலும் நான் எந்த ஒரு irrelevant வேல்யூ கொண்டு போயிட்டு நான் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, அரே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்போ நீங்க ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் ஸ்டோர் பண்ண போற வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு டிபெண்டன்சி இருக்கு. நான் சொல்ல போறது எல்லாமே ஒரு ஒரு திங்கை பத்தி சொல்ல போறேன். ஓகே, ஒரு பொருளை பத்தி நான் சொல்ல போறேன். ஓகே, பொருள்ங்கிறது தான் அந்த திங்கிறது தான் அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த வேல்யூல இருக்கிறது எல்லாமே என்ன, ஆப்ஜெக்ட் தான். ஈவன் நம்ம கூட யாரு, ஆப்ஜெக்ட் தான். வசூல்ராஜா படத்துல கமல் சொல்லுவார்ல, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உணர மட்டும்தான் முடியும், பேச முடியாதுன்னு சொல்லிட்டு, அதே தான். இந்த வேல்யூ எல்லாமே என்ன, ஆப்ஜெக்ட் தான். ஓகே, ரைட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஒரு திங்கை பத்தின இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நான் இதை ஸ்டோர் பண்ணுவேன், வேற எந்த irrelevant இன்ஃபர்மேஷன் நான் இதை ஸ்டோர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ இங்க பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் நேம் என்ன, பர்சன். நான் இதை ஸ்டோர் பண்ணியிருக்கிறது எல்லாமே என்ன இருக்குன்னு சொல்லிட்டுனா ஒரு பர்சனை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. இதுக்குள்ள கொண்டு போயிட்டு நான் ஒரு ப்ராடக்ட் ஐடி என்ன பண்ணக்கூடாது, ஸ்டோர் பண்ணக்கூடாது. இதுக்குள்ள கொண்டு போயிட்டு ஒரு பிரைஸ் என்ன பண்ணக்கூடாது, நான் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல அந்த ஆப்ஜெக்டை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் என்ன இருக்கணும், ஸ்டோர் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிமோட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இது என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் தான். இந்த ரிமோட்ல ஸ்டோர் ஆயிருக்கிற வேல்யூ எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சம்பந்தமான வேல்யூஸ் தான் இந்த ரிமோட் ஆப்ஜெக்ட்ல இருக்கும். இந்த ரிமோட்டை வச்சுட்டு என்னால போயிட்டு ஏசி ஆன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் பண்ண முடியாது. ஏன்னா ஏசிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட், இது டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கு ரிலவெண்டான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் என்னால் என்ன பண்ண முடியும், பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதான் சொல்றேன், எல்லா ஆப்ஜெக்ட்லயுமே எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. அந்தந்த ஆப்ஜெக்ட்னு என்ன இருக்கும், ஒரு ஸ்பெஷல் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஸ்பெஷல் செட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ புரியுது, ஆப்ஜெக்ட் இப்போ யூஸ் பண்ணுவோம், அரே இப்போ யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டேன். ஓகே, அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு இது இருக்கு, என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் இஸ் ஏ செல்ஃப் டிஸ்கிரைபிங். அப்படின்னா என்ன அப்படின்னா அரே அப்படிங்கிறது நான் செல்ஃப் டிஸ்கிரைபிங். ஓகே, செல்ஃப் டிஸ்கிரைபிங் அப்படின்னா தன்னைத்தானே அதால வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியும். அந்த வேலையை பார்த்த உடனே உங்களாலேயே அதே சொல்லும், இதுதான் நான், இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே என்ன பண்ணும், சொல்லும். அதுதான் என்ன, செல்ஃப் டிஸ்கிரைபிங். இங்க பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் பார்த்த உடனே உங்களால கண்டுபிடிக்க முடியும் இந்த 56ங்கிறது என்னன்னு சொல்லிட்டு. என்னது, இந்த பர்சனோட ஏஜ். இந்த ட்ரூவை பார்த்த உடனே உங்களால கண்டுபிடிக்க முடியும், என்னது, இந்த பர்சனோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க அரே பாருங்க, நம்ம மார்க்ஸ்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். எந்த மார்க் எந்த சப்ஜெக்டோடன்னு உங்களால சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. டெவலப்பருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த 78ங்கிறது என்ன சப்ஜெக்ட்.
இந்த 92ங்கிறது என்ன சப்ஜெக்ட், இந்த 84ங்கிறது என்ன சப்ஜெக்ட் சொல்லிட்டு. ஸோ அரேவால செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியாது, பட் ஆப்ஜெக்டால என்ன பண்ண முடியும், செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஓகே, ஃபியூச்சர்ல நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்டுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்கல்ல, அது எல்லாமே எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல தான் இருக்க போகுது. ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும், பட் என்ன கிடையாது, ஆப்ஜெக்ட் கிடையாது. அது என்ன டைப் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட்ஸ் ஜேசன். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் மாதிரியே இருக்கும், பட் என்ன கிடையாது, அது ஆப்ஜெக்ட் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஒரு கண்ட்ரில இருப்பாரு, பேக் அண்ட் டெவலப்பர் வேற ஒரு கண்ட்ரில இருப்பாரு. நான் இங்க இருந்து அவரு ஃப்ரண்ட் எண்ட்ல ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ற டேட்டாவை நான் பேக் எண்டுக்கு அனுப்புறேன். நான் அனுப்பும்போது சொல்லி அனுப்பிச்சாதான் பேக் அண்ட் டெவலப்பரால கண்டுபிடிக்க முடியும். இது கோபிங்கிறது ஃபர்ஸ்ட் நேமு, கிறிஸ்ங்கிறது லாஸ்ட் நேம்னு சொல்லிட்டு. நான் மிஸ்ஸாடி ஒரு அரே போட்டு கோபி கமா கிறிஸ் கமா 56 கமா ட்ரூன்னு சொல்லி அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, கிறிஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் நேமா கோபிங்கிறது ஃபர்ஸ்ட் நேமான்னு அவருக்கு தெரிய வருமா, தெரிய வராது. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்டுக்கு அனுப்ப போற டேட்டா எல்லாமே என்ன ஃபார்மேட்ல தான் இருக்க போகுது, ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும், பட் என்ன கிடையாது, ஆப்ஜெக்ட் கிடையாது. அது ஜேசன், அது லாஸ்ட்ல நம்மளுக்கு வரும், அப்புறம் பார்க்கலாம். ஓகே ரைட். இப்போ அரேக்கு இன்னொரு நேம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், என்னது, நம்பர் இண்டெக்ஸ். அதனால அந்தந்த வேல்யூஸ் வேணும் அப்படின்னு அந்த நம்பர் இண்டெக்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுவீங்க, கால் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 65 வேணும்னா எப்படி எடுப்பீங்க, மார்க்ஸ் ஆஃப் ஐயா இங்க 65 என்ன எடுப்பீங்க, மார்க்ஸ் ஆஃப் 2. the 0th இண்டெக்ஸ் பொசிஷன்ல 78 இருக்கு, ஃபர்ஸ்ட்ல 92 இருக்கு, 2ல என்ன இருக்கு 65. அது மாதிரி இனிமே இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வேணும்னு எப்படி தான் கால் பண்ண போறீங்க, நேம் வச்சு தான் கால் பண்ண போறீங்க, ப்ராப்பர்ட்டி நேம் வச்சு தான் கால் பண்ண போறீங்க. இத ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம், இல்ல கீன்னு சொல்லலாம். ஓகே, ஜெனரலா இத ப்ராப்பர்ட்டின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா ரைட். இந்த ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ரெண்டு மெத்தட். ஓகே, ஒன்னு டாட் வச்சு அக்சஸ் பண்ணலாம், இவ்வளவு தூரம் பார்த்துட்டு வந்தோம்ல, இங்க பார்த்தோம்ல, டாட் வச்சு அக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதே மாதிரியே ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு கூட என்ன பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பாருங்க ரெண்டுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கன்சோல் டாட் லாக்ல போயிட்டு இப்போ எனக்கு கோபிங்கிற வேல்யூ வேணும்னா எப்படி இருப்பீங்க, fname. ஓகே, இது வழியா எனக்கு என்ன கிடைச்சிரும், கோபிங்கிறது கிடைச்சிரும். ஸோ நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பர்சன் டாட் எஃப் நேம்ல பர்சன்கிற ஆப்ஜெக்ட்ல எஃப் நேம்ல என்ன வேல்யூ இருந்ததோ அந்த வேல்யூ கிடைச்சிட்டு. ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது எப்பவுமே the values which is assigned on the object. ஓகே, இந்த எஃப் நேம்ங்கிறது இந்த பர்சனோட ஒன் ஆஃப் த வேல்யூ தானே, இந்த ஆப்ஜெக்ட் அசைனா இருக்கிற ஒன் ஆஃப் த வேல்யூ தானே, ரைட். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா console dot log of once again person அப்படிங்கிற ஆப்ஜெக்ட். இப்போ நான் டாட் நோட்டேஷனுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா அரே மாதிரியே ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ண போறேன். ஓகே, அரேல ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள என்ன கொடுப்பீங்க, இண்டெக்ஸ் நம்பர். ஏன்னா அது நம்பர்டு இண்டெக்ஸ், வேல்யூ எல்லாமே எதுல ஸ்டோர் ஆயிருக்கு, இண்டெக்ஸ் நம்பர்ல ஸ்டோர் ஆயிருக்கு. பட் இப்போ நம்ம யூஸ் பண்றது பர்சன்ங்கிறது அரேவா ஆப்ஜெக்டா, ஆப்ஜெக்ட். அப்ப இந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள என்ன கொடுக்கணும், நேம் கொடுக்கணும். என்ன நேம் கொடுப்பீங்க, என்ன வேல்யூ நினைக்கிறீங்களோ அது கரஸ்பாண்டிங் ப்ராப்பர்ட்டி நேம். அப்ப இந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள போயிட்டு எனக்கு இந்த லாஸ்ட் நேம் வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நீங்க இப்படி மட்டும் கொடுத்துட முடியாது. இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன தேடும் அப்படின்னா அது எல் நேம் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் போய் தேடும். ஓகே, வேரியபிள் இருக்கா நம்மளுக்கு எல் நேம் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. உடனே என்ன கிடைச்சிடும், எரர் கிடைச்சிடும். அப்போ நான் உள்ளுக்குள்ள என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு டபுள் கோட்ஸ் என்ன பண்ணணும் நான் யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா தானே பர்சனோட எல் நேம் சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். ஓகே, நீங்க எல் நேமை கொண்டு போயிட்டு ஏதாவது வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிள் எடுத்து உள்ள கால் பண்ண போறீங்கன்னா கோர்ஸ் கொடுக்க அவசியம் இல்லை. இந்த ஆப்ஜெக்டோட டைரக்ட் அசோசியேட்டட் ப்ராப்பர்ட்டி நேம் தான் கால் பண்றேன் அப்படின்னு வச்சீங்கன்னா என்ன கொடுக்கணும், கோர்ஸ் கொடுக்கணும். ஓகே, 99.99% நம்ம இந்த மெத்தட் தான் என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எனக்கு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி நேம் வந்து டைரக்டா வரல, அது வேற ஒரு வேரியபிள்ல பாஸ் ஆயிட்டு வருது அப்படின்னா மட்டும் தான் என்ன யூஸ் பண்ண போறோம், ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ண போறோம். ஓகே, வெரி சிம்பிள். ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி எக்ஸஸ் பண்றதுக்கு எத்தனை மெத்தட் இருக்கு, ரெண்டு மெத்தட். ஒன்னு என்ன டாட் நோட்டேஷன், இன்னொன்னு என்ன ஸ்கொயர் பிராக்கெட். இந்த டாட் நோட்டேஷன்ல இந்த இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல நீங்க ஆப்ஜெக்டோட டைரக்ட் ப்ராப்பர்ட்டி நேமையும் அக்சஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி நேம் வேற ஒரு வேரியபிள் பாஸ் ஆயிட்டு வருதுன்னா கூட அந்த வேரியபிள் நேமை கோட்ஸ்க்குள்ள கொடுக்காம கொடுத்தீங்கன்னா கூட உங்களால என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். வேணா பாருங்க, பேஜை போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா எனக்கு ரெண்டு வழியாவே என்ன கிடைச்சிருச்சு, வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகே, இதே இது நான் என்ன பண்ணியிருக்கிறேன், where my age equal to
ஏஜ்ங்கிறத நான் எதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னா மை ஏஜுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மை ஏஜ்ங்கிறது என்ன, ஒரு வேரியபிள். அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு, ஏஜ்ங்கிற ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நான் மை ஏஜ் நான் உள்ள கால் பண்ணோம் அப்படின்னா கோட்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டேன். கரெக்டா? இப்போ மை ஏஜ்ல என்ன இருக்கு, ஏஜ் இருக்கு. அப்போ இந்த ஏஜ் தான் எனக்கு என்ன இருக்கும், உள்ள வந்துடும். அப்போ பர்சன் ஆஃப் ஏஜ்ல என்ன வேல்யூ இருக்கு, 56. நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 56 என்ன ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சு. ஓகே, அப்போ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை யூஸ் பண்ணி உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டோட டைரக்ட் ப்ராப்பர்ட்டியும் அக்சஸ் பண்ண முடியும். அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி வந்து டைரக்டா வரல, எனக்கு ஒரு வேரியபிள் டைனமிக்கா பாஸ் ஆயிட்டு வருதுன்னா கூட வேரியபிள் கூட உள்ள என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். பட் இந்த டாட் நோட்டேஷனை உங்களால எப்போ மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்டோட எக்ஸாக்ட் டைரக்ட் ப்ராப்பர்ட்டி நேமை தான் நான் அந்த இடத்துல கால் பண்றேன் அப்படின்னா மட்டும்தான் உங்களால என்ன யூஸ் பண்ண முடியும், டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ண முடியும். இந்த டாட்டுக்கு அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட்டுக்கு அடுத்து யூஸ் பண்றீங்கல்ல, அந்த ப்ராப்பர்ட்டி உங்களோட ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கிற டைரக்ட் அசோசியேட்டட் ப்ராப்பர்ட்டியா தான் இருக்க முடியுமே தவிர வேற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிலாம் அந்த பக்கம் என்ன பண்ண முடியாது, எடுத்துட்டு வர முடியாது. ஓகே, இப்போ பாருங்க, நான் அந்த மை ஏஜ் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கால் பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு நான் இப்போ கால் பண்றேன். இப்போ இது என்ன தெரியுமா தேடும், பர்சன் டாட் மை ஏஜ்னா மை ஏஜ்ங்கிற ஒரு வேரியபிளை போய்லாம் தேடாது. இந்த பர்சன்ங்கிற ஆப்ஜெக்ட்குள்ள டைரக்டா போய் மை ஏஜ்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிட்டு இருக்கும், தேடிட்டு இருக்கும். மை ஏஜ்ங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கா, இல்ல. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அன்டிஃபைன்ட். பர்சன்ங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கு, பட் மை ஏஜ்ங்கிற என்ன இல்லை, ப்ராப்பர்ட்டி இல்லை. அதனால என்ன கிடைச்சிருச்சு, அன்டிஃபைன்ட். இதே நீங்க பர்சன் நேமே தப்பா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்பதான் நம்மளுக்கு எரர் கிடைச்சிடும். ஒரு அட்ரஸ் இருந்து ஒரு மெமரி இருந்து அதை இன்னும் வேல்யூ இல்லை அப்படின்னா என்ன, அன்டிஃபைன்ட். அப்படி ஒரு அட்ரஸே இல்லை, அப்படி ஒரு மெமரியே இல்லை, இல்லாதவனை கால் பண்ணியிருந்தீங்கன்னா நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எரர். ஓகேவா, புரியுதா? ஓகேவா? அப்ப எப்பதான் உங்களால டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ண முடியும், நீங்க டாட்டுக்கு அடுத்து யூஸ் பண்ண போறது டைரக்ட் ஆப்ஜெக்ட் அசோசியேட்டட் ப்ராப்பர்ட்டி நேம் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் என்ன யூஸ் பண்ண முடியும், டாட் யூஸ் பண்ண முடியும். எனக்கு ஆப்ஜெக்ட் நேம் என்னன்னு தெரியாது, அது ஒரு ஃபார் லூப்ல எனக்கு டைனமிக்கா வந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களால என்ன யூஸ் பண்ண முடியாது, டாட் யூஸ் பண்ண முடியாது. என்னதான் யூஸ் பண்ண முடியும், ஸ்கொயர் பிராக்கெட். ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நீங்க கொடுக்கும்போது ஒரு வேரியபிள் நேம் பாஸ் பண்ணும்போது கோட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க. டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி நேம் பாஸ் பண்ணும்போது டபுள் கோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்படிதான் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுவீங்க, ஆக்சஸ் பண்ணுவீங்க. கடைசி வரைக்கும் இதுதான் சின்டாக்ஸ், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. புரியுதுல்ல? ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு ஆப்ஜெக்ட்ல போயிட்டு புதுசா ஒரு வேல்யூ வந்து நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவுட் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து இப்படி நான் டிஃபைன் பண்ணி வச்சுட்டேன். இல்லை அப்படின்னா எனக்கு எங்கேயோ இருந்து இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வருது, வர்ற ஆப்ஜெக்ட்ல போயிட்டு நான் புதுசா என்ன பண்ணணும், ஒரு வேல்யூவை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த இடத்துல பர்சன் டாட் என்ன ப்ராப்பர்ட்டியில் ஆட் பண்ண போறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு அட்ரஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ, அவ்வளவுதான். இதான் என்ன பண்ண போறீங்க, ஆப்ஜெக்ட்ல புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டியில போயிட்டு ஆட் பண்ண போறீங்க. ஓகே, என்னால இந்த ஆப்ஜெக்டோட சோர்ஸ் என்னால ஆக்சஸ் பண்ண முடியாது, அது எங்கேயோ இருந்து பாஸ் ஆயிட்டு வருது. வர்ற ஆப்ஜெக்ட்ல நான் புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண நினைச்சீங்கன்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் ப்ராப்பர்ட்டி நேம் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. இது எங்க போய் ஆட் ஆகும், முன்னாடி ஆட் பண்ணுமா பின்னாடி ஆட் பண்ணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது எங்க ஆட் ஆனாலும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணல, இண்டெக்ஸ் நம்பர் வச்சுலாம் எடுக்கல. எப்படி தான் எடுக்கிறோம், பேர் சொல்லி தான் எடுக்கிறோம். பேர் முன்னாடி இருந்தா பின்னாடி இருந்தா இருந்துச்சுன்னா வரப்போது, இல்லைன்னா என்ன கிடைக்க போகுது, அன்டிஃபைன். ஓகே, ஸோ பாருங்க, இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல ஆட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அலர்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, நான் அந்த அலர்ட்ல போயிட்டு பர்சன் அப்படின்னு சொல்லி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆப்ஜெக்ட் சொல்லி தான் கிடைக்கும். நம்மளுக்கு HTML அப்படி தானே கிடைச்சது, ஒரு பேராகிராஃப் போட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் HTML பேராகிராஃப் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஒரு இன்புட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் HTML இன்புட் எலமெண்ட் சொல்லி கிடைக்கும். இது டைரக்டாக ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்க பிரிண்ட் பண்றதுனால ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ல என்ன வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா என்ன யூஸ் பண்ணாதீங்க, அலர்ட் யூஸ் பண்ணாதீங்க. என்ன யூஸ் பண்ணுங்க, கன்சோல் லாக். ஸோ இப்போ கன்சோல் லாக்ல போயிட்டு பர்சன்ங்கிற ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். போயிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அட்ரஸ் என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஆட் ஆயிடுச்சு. எங்க ஆட் ஆயிருக்கு, லாஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு. லாஸ்ட்ல ஆட் ஆயிருக்குன்னு சொல்றீங்கல்ல, நான் இப்போ டிராப் டவுன் என்ன பண்றேன், கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வந்து, அப்ப அந்த ஆர்டர் என்ன கிடையாது, டசன்ட் மேட்டர். அது எங்க இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்னாடி வந்து நம்மளுக்கு ரியல் டைம்ல எனக்கு பேக் எண்ட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள ஒரு 30-40 ப்ராப்பர்ட்டி வரும். அதுல போயிட்டு நான் ஒரு கீயை போய் தேடணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இப்படி தேடுறது கஷ்டமா இருக்கும். அதே அசெண்டிங் ஆர்டர்ல இருந்து வச்சுக்கோங்க, ஐங்கிறது ஹெச்சுக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லிட்டு டேரக்டா என்னால என்ன பண்ண முடியும்,
போய் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் இப்படி ஒரு ஆப்ஷனுக்காக தான் இந்த ட்ராப் டவுன் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. புரியுதுல? 50 வேல்யூ வருதுன்னா உள்ளக்குள்ள போய் ஒரு கீயை தேடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் இஸ் மேரிட்ங்கிறது டேரெக்டாக இங்கே போய் பார்த்தா தெரியும். ஓகே ரைட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ல நியூவா எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்றது, புரியுதுல? ரைட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி வேல்யூவை மாற்ற போறோம். இப்போ ஏஜ்ங்கிறது 56 இல்ல 26 அப்படிங்கிறது நான் என்ன பண்ண போறேன், அப்டேட் பண்ண போறேன். சேம் சிண்டெக்ஸ் தான். நீங்க ஆட் பண்றதுக்கு என்ன சிண்டெக்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அதே சிண்டெக்ஸ் தான் எடிட் பண்றது. ஓகே என்ன சொல்லுங்க, percent dot age equal to என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ. ஓகே அப்ப ஆட் பண்றதுக்கு எடிட் பண்றதுக்கு என்ன, ஒரே சிண்டெக்ஸ் தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி ஒரு ஆப்ஜெக்ட்ல இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அங்க போய் இந்த வேல்யூ அப்டேட் பண்ணிடும். இப்படி ஒரு ஆப்ஜெக்ட்ல இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியே இல்லை அப்படின்னா கிரியேட் பண்ணிடும். அவ்வளவுதான். ஓகே எக்ஸிஸ்டிங்கா ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா போயிட்டு என்ன பண்ண போகுது, அந்த ப்ராப்பர்ட்டியில அப்டேட் பண்ண போகுது. அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா என்ன பண்ணிட போகுது, கிரியேட் பண்ணிட போகுது. அவ்வளவுதான். இப்போ பாருங்க, இப்போ 56 அப்படிங்கிறது பதிலா என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, 26 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. ஸோ போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் வேல்யூ என்ன மாறிடுச்சு, எனக்கு 26 சொல்லிட்டு மாறிடுச்சு. ஓகேவா ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டியை எப்படி டெலீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இஸ் மேரிட் அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து அந்த வேல்யூ நான் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அரேல என்ன கீவேர்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னமோ அந்த கீவேர்டு தான் வச்சுதான் ஆப்ஜெக்ட்ல என்ன பண்ண போறோம், டெலிட் பண்ண போறோம். என்ன கீவேர்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா டெலிட்ங்கிற கீவேர்டு. அரேல பார்த்தோமா டெலிட்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பட் இங்க அந்த கீவேர்டு வச்சு என்ன பண்ண போறோம், டெலிட் பண்ண போறோம். ஸோ டெலிட் எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வேல்யூ டெலிட் பண்ண போறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் டாட் அது என்ன ப்ராப்பர்ட்டி டெலிட் பண்ண போறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி நேம். அவ்வளவுதான். ஓகே அங்கேயே நம்மளுக்கு அரே வந்து ப்ராப்பரா டெலிட் பண்ணல, இங்க எப்படி டெலிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்க நீங்க டெலிட் ஆஃப் யுவர் அரே நேம் ஆஃப் த இண்டெக்ஸ் நம்பர் சொல்லி கொடுத்துருப்பீங்க. அரேல என்ன இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும், ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். அது எதை டெலிட் பண்ணிச்சு, அந்த வேல்யூ தான் டெலிட் பண்ணிச்சு. அந்த இண்டெக்ஸ் என்ன பண்ணல, டெலிட்டே பண்ணல. இங்கேயும் வேல்யூ தான் டெலிட் பண்ணுது. percent dot is married இதோட வேல்யூ என்ன, ட்ரூ. இந்த வேல்யூ தான் என்ன பண்ணுது, அது டெலிட் பண்ணுது. இந்த வேல்யூ மட்டும் டெலிட் பண்ணிச்சு அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது எப்பவுமே கீ கோலன் வேல்யூ பேர்ல தான் இருக்குமே தவிர கீ மட்டும் தனியா நிக்காது. அதனால வேல்யூ டெலிட் பண்ண உடனே கீயும் சேர்ந்து என்ன இருந்தது, டெலிட் ஆயிடும். அவ்வளவுதான் இந்த இடத்துல கான்செப்ட். புரியுதுல்ல? ஓகே ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை டெலிட் பண்ணோம்னா என்ன கீ யூஸ் பண்ண போறோம், டெலிட் ஆப்ஜெக்ட் நேம் டாட் என்ன கீயை டெலிட் பண்ண போறீங்களோ அந்த கீ நேம் இல்ல அந்த ப்ராப்பர்ட்டி நேம். ஓகே ஸோ சேவ் பண்ணிட்டு நான் போய் என்னோட ஆப்ஜெக்ட் போய் பார்த்தோம் அப்படின்னா அதுல என்ன கீ இருக்கக்கூடாது, இஸ் மேரிட்ங்கிற கீ இருக்கக்கூடாது. ரைட். போயிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், இன்னைக்கு இல்ல இஸ் மேரிட்ங்கிற கீ இல்லை. புரியுதா? ஓகே அப்போ ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டியை எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே நான் ஒரு செக்லிஸ்ட் சொல்றேன், அது கரெக்டாக உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணலாம், டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணலாம், ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணலாம். எப்போதான் டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ண முடியும், எப்போ ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்திருக்கணும். ஓகே எப்போதான் டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணுவீங்க, ஆப்ஜெக்டோட அசோசியேட்டட் எக்ஸாக்ட் ப்ராப்பர்ட்டி நேம் தானே ஆக்சஸ் பண்ண போறோம்னா என்ன நோட்டேஷன், டாட் நோட்டேஷன். இல்லை அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் நீங்க ரெண்டு சினாரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலா எந்த மாதிரியான சினாரிக்கு தான் ஸ்கொயர் பிராக்கெட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னோட ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி நேம் வேற ஒரு வேரியபிள்ல பாஸ் ஆயிட்டு வருது, அந்த வேரியபிள்ல பாஸ் ஆயிட்டு வர வேல்யூக்கு ஈக்குவலண்டான ப்ராப்பர்ட்டி வேல்யூ நான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க, ஸ்கொயர் பிராக்கெட். வேல்யூ உள்ள போடுறீங்க அப்படின்னா கோட்ஸ்குள்ள போடுங்க. ஒரு வேரியபிள் உள்ள போறீங்க அப்படின்னா கோட்ஸ் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. முன்னாடியே பேசியிருக்கோம்ல, வேரியபிளை கால் பண்ண போறீங்கன்னா எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, கோட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஸோ ஒரு எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ல புதுசா எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியை கிரியேட் பண்றது, ஒரு எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற எக்ஸிஸ்டிங் வேல்யூ எப்படி அப்டேட் பண்றது, ஒரு எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை எப்படி டெலீட் பண்றது. ஓகே இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டியை தான் ஆக்சஸ் பண்ணுமே தவிர ஒரு ஆப்ஜெக்டோட மெத்தட் என்ன பண்ணலன்னு நம்ம ஆக்சஸ் பண்ணல. ஓகே ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டினா என்ன, the values which is assigned on the object. அந்த ஆப்ஜெக்ட் அசோசியேட்டா இருக்கிற வேல்யூஸ் தான் என்ன சொல்றோம், நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றோம். அப்ப மெத்தட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நம்மளால என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ, நம்மளால என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதுதான் என்ன அதோட மெத்தட். ஓகே இந்த போன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன சொல்லலாம், ப்ராப்பர்ட்டிஸ்
ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது எந்த விதமான எக்ஸிகியூஷன்ஸும் பண்ணாது. வேரியபிள் மாதிரி நீங்க கேட்கும் போது அதுல கரண்டா என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த வேல்யூ எடுத்து கொடுக்கும். அவ்வளவுதானே தவிர அது போயிட்டு ஒரு ஆக்ஷனோ ஒரு ஆப்ரேஷனோ ஒரு எக்ஸிகியூஷன் என்ன பண்ணாது பண்ணாது. அப்ப இந்த போனோட ப்ராப்பர்ட்டின்னு என்ன சொல்லலாம்? போன் பண்றதுங்கிறது ஒரு மெத்தட்பா. போனோட ப்ராப்பர்ட்டினா என்ன சொல்லலாம்? போனுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஒத்துக்கிறீங்களா? ஸ்கிரீன் பேட்டரி ஒத்துக்கிறீங்களா? போனுங்கிறது என்னது? ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப இதோட ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன? இதுல அசோசியேட்டா இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இதுல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு உள்ள? பிராண்ட் நேம், ரேம், OS, ஓகே, OS வெர்ஷன், ஓகேவா, டிஸ்பிளே சைஸ், கலர், பேட்டரி கெபாசிட்டி, இதெல்லாம் என்ன? இதோட ப்ராப்பர்ட்டி. இதுல அசோசியேட்டட் இருக்கிற வேல்யூஸ். கரெக்டா? அப்ப இதோட மெத்தட்னா என்ன சொல்லலாம்? இவ்வளவு நேரம் சொன்னீங்கல்ல, அதான் ஃபோன் பண்ணலாம், பாட்டு கேட்கலாம், படம் பார்க்கலாம், மெசேஜ் அனுப்பலாம், ப்ரௌஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே என்ன? இதோட மெத்தட்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு என்னால என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ண முடியுமோ அதான் என்ன இதோட மெத்தட். ஓகேவா? இப்போ இதோட மெத்தட்ஸை பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அதானே மெத்தட்னு பார்த்தோம்ல. அது எல்லாமே என்ன பண்ணி கொடுத்தது? ஏதோ ஒரு ஆக்ஷன், ஏதோ ஒரு எக்ஸிகியூஷன் பண்ணி கொடுத்தது, ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்தது தானே. அரே டாட் எவ்ரி என்ன பண்ணி கொடுத்தது? ஒரு ஆக்ஷன், ஒரு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரிசல்ட்டை கொடுத்தது. அரே டாட் மேப் என்ன பண்ணி கொடுத்தது? ஏதோ சம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு அரே கொடுத்துச்சு. ஸோ மெத்தட் அப்படிங்கிறது ஆல்வேஸ் இட் வில் டூ சம் ஆப்ரேஷன்ஸ், ஆல்வேஸ் இட் வில் டூ சம் ஆக்ஷன்ஸ். பட் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்ன பண்ணாது? எதுவுமே பண்ணாது. நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை கூப்பிடும் போது அந்த ப்ராப்பர்ட்டியில என்ன இருக்கும் இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடும்? வேல்யூ எடுத்து கையில கொடுத்துரும். அவ்வளவுதானே தவிர என்ன பண்ணாது? அது உட்காந்துட்டு ஏதோ ஒரு எக்ஸிகியூஷனும் பண்ணிட்டு ஒரு புது வேல்யூலாம் உங்களுக்கு கொடுக்காது. ப்ராப்பர்ட்டிங்கிறது ஜஸ்ட் லைக் வேரியபிள் மாதிரி. நான் தனித்தனியா ஸ்டோர் பண்ணிக்கிற பதிலாக ஒரு நேம் சொல்லி உள்ளுக்குள்ள சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிக்கிறேன்? ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். புரியுதுல? ஓகே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ரைட். இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா மெத்தட் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் மெத்தடை உள்ளுக்குள்ள கிரியேட் பண்றேன், அதுக்கப்புறம் நான் வெளியில கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதுக்கப்புறம் போயிட்டு மெத்தட் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இட் வில் டூ சம் ஆக்ஷன், ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸ், ஏதோ ஒரு எக்ஸிகியூஷன் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறனால நான் உள்ளுக்குள்ள போயிட்டு ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுத போறேன். ஸோ ஃபுல் நேம் கோலன் இங்க இடத்துல நான் வேல்யூலாம் ஸ்டோர் பண்ண போறது இல்லை. வேல்யூலாம் ஸ்டோர் பண்ணா அது என்னவா மாறிடும்? ப்ராப்பர்ட்டியா மாறிடும். ஏதோ சம் ஆப்ரேஷன் பண்ணணும்ல, அதுக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும்ல, அதுக்கு இந்த இடத்துல ஒரு அனாமலைஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கிற போறேன்? எழுதிக்கிற போறேன். ஓகே, இப்போ இந்த ஃபுல் நேம் அப்படிங்கிற இந்த மெத்தட் கூட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் கன்கைன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிருப்போம். அவ்வளவுதான். ஓகே, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேமை நான் இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணா எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க? person dot fname plus எனக்கு ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் வேணும்னால ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் நேம் என்ன பண்ணணும்? நான் கன்கைன் பண்ணணும். ஸோ person dot லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஃபைனலா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இந்த எண்ட் ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்க பண்ணதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். நீங்க எதுவுமே ரிட்டர்ன் பண்ணதுனால அன்டிஃபைன்ங்கிற வேல்யூ என்ன ஆயிடும்? ரிட்டர்ன் ஆயிடும். அப்ப இதுதான் நான் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்ணிட்டேன்? நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ இந்த மெத்தட் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா கால் பண்ண போறோம். ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டியை கால் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ்? ஆப்ஜெக்ட் நேம் டாட் தி ப்ராப்பர்ட்டி நேம். ஒரு மெத்தடை கால் பண்றதுக்கு இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணுங்க. ஃபுல் நேம்ங்கிற மெத்தடை கால் பண்ணுங்க. person dot ஃபுல் நேமா ஃபுல் நேம் ஆஃப் ஃபுல் நேம் ஆஃப். நீங்க ஃபுல் நேம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இந்த கோலனுக்கு இந்த பக்கத்துல இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுத்தோம். ஓகேவா? ஃபுல் நேம் சொன்னீங்கன்னா அது ப்ராப்பர்ட்டி எப்படி நினைச்சிட்டு அதானே இது பண்ணிச்சு. person dot fname சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த கோலனுக்கு அப்புறம் என்ன இருந்துச்சு அதானே எடுத்து கொடுத்தது. இப்ப பாருங்க, நான் கன்சோல் லாக்ல நான் போட்டிருக்கிறேன். நான் போய் பார்த்தேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுச்சு? எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, மெத்தட்னா இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துட்டு வந்தோம்? அரே டாட் இண்டெக்ஸ் ஆஃப், அரே டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப், ஆஃப்னு சொல்லி தானே போட்டு பார்த்தோம். இந்த ஆஃப் போட்டாலும் மீனிங் என்ன? இட்ஸ் கோயிங் டு பெர்ஃபார்மிங் சம் டாஸ்க். ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்? நீங்க ஃபுல் நேம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கணும். ஓகே, இப்போ போய் நான் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஃபங்க்ஷன் ஆக போகுது, கால் ஆக போகுது. இதுல நீங்க என்ன எக்ஸிகியூஷன் பண்ண சொன்னீங்களோ எக்ஸிகியூஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்டா நீங்க என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண சொன்னீங்களோ அந்த வேல்யூ என்ன ஆயிடும்? உங்களுக்கு கிடைச்சிடும். நம்ம இங்கே தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா எழுதிருக்கோம் அப்படின்னால அங்கேயே நான் எழுதிட்டேன், ரிட்டர்ன் போட்டேன்.
ஓகே, இப்போ பேஜ் போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஃபுல் நேம் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, கோபி ஸ்பேஸ் கிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள அதோட ஆப்ஜெக்ட் நேமை நீங்க எப்படி கால் பண்ணியிருந்தீங்கன்னா பர்சன் சொல்லிட்டு கால் பண்ணீங்க. ஓகேவா? பட் இப்படி என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. கரெக்டு தான், ஒர்க் ஆக தான் செய்யும். பட் என்ன அப்படின்னா நான் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு, ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் போட்டேன் இந்த இடத்துல. என்னது, person2 ஃபர்ஸ்ட் நேமை மாத்திடுறேன், லாஸ்ட் நேமையும் மாத்திடுறேன். இப்போ நான் person2 டாட் ஃபுல் நேம் சொல்லிட்டு கால் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த ரெண்டோட வேல்யூ கிடைக்குமா இல்ல இந்த ரெண்டோட வேல்யூ கிடைக்குமா? சரி, இப்படி வச்சுக்கலாம். அருண் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் person2 டாட் ஃபுல் நேம் சொல்லி கால் பண்ணோம்னா எனக்கு அருண்குமார் கிடைக்குமா, கோபி கிறிஸ் கிடைக்குமா? கோபி கிறிஸ் தான் கிடைக்கும். ஏன்னா நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தேன், நீங்க உள்ளுக்குள்ள பர்சன் சொல்லிட்டு வேர்டை யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ பர்சன்ங்கிற ஆப்ஜெக்டோட ஃபர்ஸ்ட் நேமையும் பர்சன்ங்கிற ஆப்ஜெக்டோட லாஸ்ட் நேமே தான் என்ன பண்ணி கொடுத்துருக்கோம், உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள இருந்து அந்த ஆப்ஜெக்டே நீங்க ரெஃபர் பண்ண போறீங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண கீவேர்ட் திஸ். என்ன கீவேர்ட்? திஸ் அப்படிங்கிறது. திஸ் அப்படிங்கிற கீவேர்ட் எப்பவுமே எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? The current concrete object. Okay, so the current object, the method குள்ள நீங்க current object name என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னது, அது person. இப்போ ஆட்டோமேட்டிக்கா person எடுத்துரும். இப்போ யோசிச்சு பாருங்க, இது அப்படியே நான் காப்பி பண்ணி நான் person2 சொல்லிட்டு மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திஸ்ங்கிற எதை ரெஃபர் பண்ணும்? person2 தான் ரெஃபர் பண்ணும். எதை ரெஃபர் பண்ணாது? person ரெஃபர் பண்ணாது. அதனால ஒரு ஆப்ஜெக்ட் குள்ள இருந்து அந்த ஆப்ஜெக்டோட அந்த ஆப்ஜெக்ட்டை நீங்க கால் பண்ண போறீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணுங்க, திஸ்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ரிமூவ் பண்ணிடுங்க. சரி, ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட மெத்தடை எப்படி கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு, ரைட்? இப்போ என்னோட ஆப்ஜெக்ட்டுக்கு அவுட் சைடில் நான் ஒரு மெத்தட் என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் அவுட் சைடில் ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம டிஃபைன் பண்ணணும், அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் அவுட் சைடில் என்ன பண்ண போறோம், மெத்தடை டிஃபைன் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள். இன்சைட் த ஆப்ஜெக்ட் அப்படின்னா கோலன் யூஸ் பண்றோம்ல, அது மாதிரி அவுட் சைட் த ஆப்ஜெக்ட்னா ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே என்ன சேம் தான். பாருங்க, இங்க எஃப் நேம் கோலன் கோபின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், இங்க என்ன கொடுத்துருக்கேன், அட்ரஸ் ஈக்குவல் டு சென்னைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் அட்ரஸ் மட்டும் கொடுத்தா போதாது, எந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் நேம் சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கால் பண்ண போறோம். அந்த மெத்தட் நம்மளுக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் லாஸ்ட் நேம் கமா த ஏஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, எங்க சொல்லுங்க பார்க்கலாம். Person with object dot what's the method, full details. Okay, inside the object na colon, outside the object na என்ன, equal to as usual ஒரு anonymous function. ஓகேவா? இதுல என்ன வேணும் பேசணும், full details ஓட அவுட்புட் எப்படி இருக்கணும், first name space last name comma the age. So சொல்லுங்க. Return ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தா வந்துருமா, இதோட ஃபர்ஸ்ட் நேம் person டாட் ஃபர்ஸ்ட் நேம். அதுதான் இன்சைட் த ஆப்ஜெக்ட் குள்ள சொல்லும்போது என்ன கீவேர்ட் யூஸ் பண்றோம், திஸ்ங்கிற கீவேர்ட். ஆப்ஜெக்ட் குள்ள யூஸ் சொல்ற போறீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணாதீங்க, இதுக்குள்ள என்ன யூஸ் பண்ணுங்க, திஸ்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் வெளியில நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை கால் பண்ணாதான் என்ன நேம் யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணணும். ஓகே, சோ திஸ் டாட் எஃப் நேம் ஸ்பேஸ் பிளஸ் திஸ் டாட் எல் நேம் ஸ்பேஸ் ஒரு கமா வேணும்ல பிளஸ் திஸ் டாட் ஏஜ். ஓகேவா? ரைட். இப்போ நான் போயிட்டு person டாட் ஃபுல் டீடைல்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கால் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிடும், ஃபுல் டீடைல் கிடைச்சிடும். செக் பண்ணலாமா? போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எனக்கு கிடைச்சிருச்சு, ஃபுல் டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு மெத்தட் என்னது, ஃபுல் நேம். அதுவே உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருச்சு, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. அப்ப ஏன் மறுபடியும் நீங்க ஒரு டைம் அதை பண்றீங்க, பண்ண வேண்டாம்ல. அப்ப இந்த இடத்துல எதை கால் பண்ணி விட்டுறலாம், எதை கால் பண்ணி விட்டுறலாம், மெத்தடை கால் பண்ணி விட்டுறலாம். கால் பண்ணுங்க. ஃபுல் நேம் சொன்னா வந்துருமா,
என்ன keyword? This dot full name of. இப்போ இது வழியா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமும் கன்கைன் பண்ணி கிடைச்சிரும். இந்த இடத்துல ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் கீவேர்டு எப்பவுமே அந்த வேல்யூ யார்கிட்ட போய் ஹேண்ட் அவுட் பண்ணும்? யார் கால் பண்ணாங்களோ அவங்ககிட்ட போய் ஹேண்ட் அவுட் பண்ணும். யார் கால் பண்ணியிருக்காங்க? இவங்க தான் கால் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு என்ன கொடுத்துரும்? ஃபர்ஸ்ட் நேமே லாஸ்ட் நேமே கொடுத்துரும். அது கூட என்ன பண்ணியிருக்கோம்? கமா போட்டு ஏஜ் கொடுத்துரும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ போய் நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் கிடைச்சிச்சு. இதுக்கு மேல எங்கேயா உங்களுக்கு ஃபுல் நேம் மட்டும் வேணும் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபுல் நேம் மட்டும் கால் பண்ணுங்க. எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தட் கால் பண்ணிக்கோங்க. ஃபுல் டீடைல்ஸ் கால் பண்ணி. ஓகேவா? அவ்வளோதான் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். ஈஸியாக தானே இருக்கு. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். எப்படி கால் பண்றது, எப்படி கிரியேட் பண்றது, எப்படி வேல்யூ அப்டேட் பண்றது, எடிட் பண்றது, மெத்தட்ஸ் எப்படி கால் பண்றது, ஒரு அவுட் சைட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ல புதுசா எப்படி ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்றது, எடிட் பண்றது, புதுசா எப்படி மெத்தடை கிரியேட் பண்றது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதே தான் கடைசி வரைக்கும் பாட போறோம். ஓகே தானே? ஓகே, எனி டவுட்ஸ் மெத்தட்ல? சரி, எக்ஸசைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த டூ டூ லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க. யூசர் நேம் செக் அவைலபிலிட்டி பண்ணியிருப்பீங்க. நம்பர்ஸையும் ஸ்ட்ரிங்கையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருந்தேன், அதையும் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ அடுத்து ஒரு 4 எக்ஸசைஸ் இருக்கு 4ல இருந்து. ஓகே ரைட், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா H1ல மிரர் எஃபெக்ட். ஓகே, இந்த இடத்துல டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்ன ஆகணும் அப்படின்னா இதில் வந்துட்டு நான் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு கர்சரை வெளியே எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹலோ அப்படிங்கிறது கீழே ஷோ ஆகும்போது மிரர் எஃபெக்ட்ல ஷோ ஆகும். மீனிங் என்ன அப்படின்னா OLLEH அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்? ஷோ ஆகும். கர்சரை வெளியே எடுக்கும்போது தான். ஓகேவா? என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? அது ஈவெண்ட். என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு? என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? ரீப்ளேஸ் எப்படி? ரிவர்ஸ். என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? ரிவர்ஸ். ஆனா ரிவர்ஸ்ங்கிற மெத்தட் பிலாங்ஸ் டு விச் ஆப்ஜெக்ட்? ரிவர்ஸ்ங்கிற மெத்தட் எதுல உள்ளது? நம்பர்ல உள்ளதா, ஸ்ட்ரிங்ல உள்ளதா? ஸ்ட்ரிங். எங்க ஸ்ட்ரிங்ல உள்ளது? அரேல உள்ளது. ரிவர்ஸ்ங்கிற எதுல பார்த்தோம்? அரேய ஷார்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்றதுக்கு பார்த்தோம்ல. என்ன ஸ்ட்ரிங்ல உள்ளதுங்கிறீங்க? என்னப்பா 2 நாளைக்கு எப்படியா? ரிவர்ஸ்ங்கிற மெத்தட் பிலாங்ஸ் டு விச் ஆப்ஜெக்ட்? அரே ஆப்ஜெக்ட். ஓகே, பட் இங்க நம்ம யூஸ் பண்ணி இருக்கிறது என்னது? ஸ்ட்ரிங்கா அரேவா? ஸ்ட்ரிங் தான். ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஹலோங்கிறது என்னது? ஸ்ட்ரிங் தான். அப்போ இந்த ஸ்ட்ரிங் மெத்தட்ல உங்களால என்ன மெத்தட் யூஸ் பண்ண முடியும்? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் என்ன மெத்தட் யூஸ் பண்ண முடியாது? ரிவர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை நீங்க அரேவா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் போட்டீங்க அப்படின்னா அரேவா ரிவர்ஸா அரே தான் கிடைச்சிருக்கும். மறுபடியும் டிஸ்பிளே பண்ணும்போது அந்த அரேவை நீங்க என்னவா மாத்தணும்? ஸ்ட்ரிங்கா மாத்தணும். ஓகே, இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் மற்ற கிளாஸ்ல. நீங்க ரொம்ப இதா இருக்கீங்க அப்படின்னாலதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்கன்னு நான் விட்டுறேன். ஓகேவா? சரி, அதெல்லாம் மாறணும் சீக்கிரம். சரி, ஸோ இதுதான் அந்த ப்ராக்டிக்கல், அதை பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த லாங்கஸ்ட் வேர்ட் ஃப்ரம் அரே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரே ஒன்று வச்சுக்கோங்க. வேர் ARR ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் அரே ஒன்று வச்சுக்கோங்க. பை டிஃபால்ட்டாக அந்த அரேயோட வேல்யூஸ் எல்லாமே பேஜ் லோட் ஆகும்போதே டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருங்க. H2ல
ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட்டாக பேராகிராஃப் வரும்போதே இப்படி என்ன பண்ணிடணும், டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடணும். இதில் ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. ஃபைண்ட் லாங்கஸ்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு என்னோட அறையில ஃபைண்ட் லாங்கஸ்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த அறையிலே இருக்கிறதுல எது லாங்கஸ்ட் வேர்டோ அதை எடுத்து என்ன பண்ணிடணும், கீழே காமிச்சிடணும். ஓகே, ப்ரோக்ராமேட்டிக்காக கண்டுபிடிச்சு காமிக்கணும். ஃபைண்ட் லாங்கஸ்ட் வேர்ட்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு அரே ஆஃப் 3ன்னு சொல்லி போட்டக்கூடாது. நாளைக்கு நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணிட்டு வரும்போது உங்களோட அறையை நான் எடிட் பண்ணுவேன். ஓகே, அரே எடிட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃபைண்ட் லாங்கஸ்ட் வேர்ட் சொல்லி கொடுத்தோம்னா அப்போ என்ன லாங்கஸ்ட் வேர்டோ அதான் என்ன ஆகணும், வரணும். ஸ்டாட்டிக்காக போயிட்டு 0 1 2 3 அரே ஆஃப் 3ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, போட்டக்கூடாது. புரியுதுல? ஓகேவா? ரைட். ஸோ இது அடுத்த எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட் கிரேஸ் மார்க்ஸ். ஆல்ரெடி இப்போ பண்ணோம்ல அதே தான். H2 ஹெட்டிங்ல ஆட் கிரேஸ் மார்க்ஸ். ஸோ ஆல்ரெடி என்ன வச்சுக்கோங்க அப்படின்னா வேர் மார்க்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே ஒன்று வச்சுக்கோங்க. 78 45 ஓகேவா? இப்படி ஒரு அரே வச்சுக்கோங்க. பேஜ் லோட் ஆகும்போதே அஸ் யூஷுவல் இந்த மார்க்ஸ் எடுத்து காமிச்சிருங்க. ஓகேவா? இந்த மார்க் எடுத்து காமிச்சிருங்க. கீழே கிரேஸ் மார்க்ஸ் ஆட் பண்றதுக்கு மார்க்னு சொல்லிட்டு என்ன இருக்கணும், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வேணும். ஓகே, மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் கோலன் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லாட்டி நம்பர் யூஸ் பண்ணாலும் ஓகே. ஓகேவா? கீழே வந்து ஒரு பட்டன். ஓகேவா? ஸோ இதில் ஆல்ரெடி இதான் ஸ்டூடெண்டோட மார்க். ஸோ இதில் போயிட்டு நான் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ணா இதில் 5 மார்க் ஆட் பண்ணி கீழே என்ன பண்ணிடணும், டிஸ்பிளே பண்ணிடணும். பட் அது மட்டும் எக்ஸசைஸ் கிடையாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்டோட மார்க் என்ன இருக்கு, 97 இருக்கு. அவருக்கு போயிட்டு 103 போட முடியுமா, 102 போட முடியுமா, போட முடியாது. அதனால ஹையஸ்ட் மார்க்கே எவ்வளவுதான் இருக்கணும், 100 தாங்க. ஹையஸ்ட் மார்க் எவ்வளவு, 100 தான். ஓகே, ஸோ எதுல 5 சொல்லி கொடுத்தோம்னா இதுல 5 ஆட் ஆயிருக்கும், இதுல ஆட் ஆயிருக்கும், இதுல ஆட் ஆயிருக்கும், இதுல ஆட் ஆயிருக்கும். பட் இதுல என்ன இருக்கக்கூடாது, ஆட் ஆயிருக்கணும். பட் எவ்வளவு தூரம் ஆட் ஆயிருக்கும்னா 100 வரைக்கும் தான் ஆட் ஆயிருக்கும். 100 தாண்டி என்ன ஆகக்கூடாது, ஆட் ஆகக்கூடாது. இதுதானே ஒரு யூனிவர்சிட்டியில் 5 மார்க் கிரேஸ் மார்க் தராங்கன்னா அவருக்கு போயிட்டு 102 எல்லாம் போட முடியுமா, போட முடியாது. ஓகே, ஸோ அதான் கான்செப்ட். ஸோ கீழே ஆட் பண்ணி மேக்ஸிமம் 100 தான், அது வரைக்கும் தான் ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்கணும், கீழே காமிச்சிருக்கணும். என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க, என்ன மெத்தட், மேப். பட் சம் கண்டிஷன்ஸோட யூஸ் பண்ணணும், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஃபில்டர் ஒன்லி பாஸ்ட் சப்ஜெக்ட்ஸ். அடுத்த எக்ஸசைஸ் இது. H2ல ஃபில்டர் ஒன்லி பாஸ்ட் சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். மறுபடியும் இதே மார்க்கை இங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க வச்சுக்கோங்க. கீழே ஒரு செக் பாக்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. ஷோ ஒன்லி பாஸ்ட் ஸ்கோர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன்ல ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இந்த பட்டன் கூட வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ பை டிஃபால்ட்டா ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கின எல்லா மார்க் என்ன பண்ணிட்டு இருக்கும், இந்த அறையில காமிச்சிட்டு இருக்கும். இந்த செக் பாக்ஸை செக் பண்ண அப்படின்னா இதே அறையில, ஓகே, இதே அறையிலனாலும் சரி இல்லை கீழே இருந்தாலும் சரி, செக் பாக்ஸை செக் பண்ணேன் அப்படின்னா இதுல பாஸ்ட் ஸ்கோர் மட்டும்தான் என்ன பண்ணணும், காமிக்கணும். ஓகே, இதை இங்கே காமிச்சாலும் ஓகே, இல்லை கீழே புது தனியாக ஒரு அறையாக காமிச்சாலும் ஓகே. ஓகே, பாசிட்டிவ் மார்க் வந்து 15 சொல்லி வச்சுக்கோங்க. 50 அண்ட் அபோவ் வந்து பாஸ், 50 கீழே உள்ளதுதான் என்ன, ஃபெயில். அப்போ நான் செக் பாக்ஸ் பை டிஃபால்ட்டு செக் ஆகிருக்காது. நான் செக் பண்ண அப்படின்னா இதுலேருந்து இந்த 45 என்ன இருக்கணும், போயிருக்கணும். ஓகே, இதை நீங்கள் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் லோ ஸ்கோர்லாம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் 50 கீழே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கணும். என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க, ஃபில்டர். ஓகேவா? ஸோ இத்தனை எக்ஸசைஸ் இருக்கு, பண்ணி முடிச்சிருங்க. எத்தனை, 4 எக்ஸசைஸ்.
ஓகே ரைட். ஸோ அந்த டு டூ லிஸ்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ராக்டிக்கல் அண்ட் இப்போ கொடுத்த 4 ப்ராக்டிக்கல். ஓகே, ஸோ இதோட கோட் ரிவ்யூ வந்து கமிங் சாட்டர்டே இருக்கும். சாட்டர்டே கிளாஸ் வச்சுக்கலாம் கோட் ரிவ்யூ. ஓகே, கமிங் சாட்டர்டே கோட் ரிவ்யூ ப்ளஸ் அசஸ்மெண்ட். ஓகேவா, நான் சொன்னேன்ல ஒரு 10 கொஸ்டின் கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன், கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கணும், ஒவ்வொருத்தரையா நான் கோட் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பேன். ஓகேவா, ஸோ எது வரைக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னா அரே வரைக்கும். ஆப்ஜெக்ட் விட்டுருங்க. இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த அரே லாஸ்ட் மெத்தட் வரைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்ட்ரிங்ல இருந்து இஃப் கண்டிஷன்ல இருந்து ஃபார் லூப்ல இருந்து நம்பர் மேத் ஆப்ஜெக்ட் அண்ட் இந்த அரே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 ப்ராக்டிக்கல் வந்து நீங்க இந்த இடத்துல பண்ற மாதிரி இருக்கும். எதையும் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. உங்க நோட்ஸே ரெஃபர் பண்ற மாதிரியும் இருக்கக்கூடாது, உங்க கோடையும் ரெஃபர் பண்ற மாதிரி எதுக்கே இருக்கக்கூடாது. 10 ப்ராக்டிக்கல் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்க அதை ட்ரை பண்ணணும். ஓகேவா, ஒரு 1.5 hours டைம், 8 to 9:30 or 9:45 வரைக்கும் டைம். ஓகே, ஒருத்தரா பண்ணிட்டு இருக்கணும், நான் ஒருத்தர் கூடயும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்குள்ள ரெடியா இருக்கும். ஓகேயா, இன்னும் டைம் இருக்குல்ல, 5 நாள் இருக்குல்ல, அது படிச்சிடலாம்ல. ஓகே, ஆக்சுவலி நாளைக்கு தான் வைக்கணும்னு நினைச்சேன். சரி, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துப்போம். ஓகேயா, ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஏதாவது டவுட்ஸ் தான் கேட்டுக்கலாம். எனி டவுட்ஸ்? Guys, any doubt?